ஹலோ. தம்பி லிங்க் வந்துருச்சு பாருங்க உங்களுக்கு. ஓகே. அப்படியே ஜாயின் பண்ணுங்கம்மா. ம். So, good evening all. A very good evening. Yes. So, let everyone join. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எல்லாரும் வருவாங்க இப்போ. So, audible இருக்குல்ல? Visible இருக்கு இல்லையா எல்லாமே? Is everything perfect? Yeah. Okay. Okay. So, நம்மளோட Unacademy platformல this is a first time we are launching a guest session. அதாவது duo sessionல வந்து guest. So definitely this is going to be very useful. நம்ம வழக்கமா வந்து educators தான் வந்து dual session பண்ணுவோம். But this time இன்னைக்கு வந்து deputy collector சிவகங்கை district முத்துக்கழுவன் அவர் வந்து he is one of my student also. So I'm very proud. இன்னைக்கு வந்து அவர் உங்ககிட்ட வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண போறாரு. நாளைக்கு ஜாஃபர் சித்திக் அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பி he is in training now. அவர் நாளைக்கு உங்ககிட்ட வந்து பேசுவாரு. நாளைக்கு 10 மணிக்கு. அடுத்த நாள் காலையில 10 மணிக்கு சண்டே மார்னிங் 10 o'clock வந்து நம்ம ரொம்ப நாளா பிளான் பண்ண சதீஷ்குமார் டிஎஸ்பியோடைய செஷனும் இருக்கு. ஸோ திஸ் 3 days யூ ஆர் கோயிங் டு கெட் பேக் டு பேக் இன்ஸ்பிரேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் வந்து என் சைட்ல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பேரை வந்து கூட்டிட்டு வந்து உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கலாம், மோட்டிவேஷன் கொடுக்கலாம். பட் எண்ட் ஆஃப் த டே யார் அதிகமா படிக்கணும் அப்படின்னா நீங்க தான் படிக்கணும். ஸோ அதுக்கான பேசிக்கான ஸ்டெப்ஸ் தான் நாங்க எடுக்கிறோம். ஸோ நீங்க யாரெல்லாம் வந்து இப்போ எக்ஸாம் வரல, இன்னும் எக்ஸாமே உள்ள வரமாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே தெர் இஸ் கோயிங் டு பி அ வெரி ஃப்ரூட்ஃபுல் நியூஸ் வெரி சூன். ரைட்டா? சீக்கிரமா வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அண்ட் அதோடைய இனிஷியேட்டிவா பாத்தீங்கன்னா இப்போ வி ஹாவ் போலீஸ் கான்ஸ்டபிள் இதுல வந்து கால்ஃபர் வந்திருக்கு. அடுத்தது வந்து டிஎன்பிஎஸ்சிலையும் குரூப் 4 கால்ஃபர் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கான்ஸ்டபிள் கோர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த போலீஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்காக வி ஹாவ் வெற்றி வாகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து உங்களுக்கு ஐ மீன் ஒரு 50 days கிராஷ் கோர்ஸ். ஸோ யாரெல்லாம் வந்து நீங்க வந்து இதுல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, நீங்க இந்த வெற்றி வாகை அப்படிங்கிற கோர்ஸ் வந்து தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த 50 days கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கும் போது டெஃபினட்டா அதுல வந்து உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஏற்கனவே படிச்சுட்டு இருந்தீங்க, இப்ப வந்து இதுக்கான இதை மட்டும் அப்டேட் பண்ணிக்கிட்டா போதும். அதாவது இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நீங்க இந்த ஜாபுக்கான இதை மட்டும் அப்டேட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பெனிஃபிட் இதுல இருக்கு. ஓகே, 1 minute, I'm just adding that image. One minute. ஓகே, ஸோ இதுதான் அந்த கோர்ஸ். இது வந்து 29 செப்டம்பர் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா நீங்க அதுக்கு முன்னாடியே வந்து யூ கேன் ஜாயின் த செஷன். ஓகேங்களா? இப்பவே வந்து நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு என்ரோல் நவ் இட் செல்ஃப் யூ கேன் என்ரோல். இப்பவே வந்து ஆன்ல தான் இருக்கு அந்த கோர்ஸ், வந்து என்ரோல் பண்ணலாம் நீங்க. ஓகே, ஸோ தேவைப்படுறவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேரணும் அப்படின்னு படிச்சுட்டு இருக்கவங்க தாராளமா இந்த கோர்ஸ் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நாளைக்கு சாம்பியன்ஷிப் டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகுது. as usual first top 10ல வரவங்களுக்கு we are going to give free subscriptions also. ஏற்கனவே வந்து எழுதினவங்களுக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கும். ஸோ இட்ஸ்
Very honestly, it is given for all the championship test series toppers. எனக்கு தெரிஞ்ச நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கே வந்து வந்திருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ யாரெல்லாம் வந்து என்னால அஃபோர்ட் பண்ண முடியாது மேம், என்னால வந்து பே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா நாளைக்கு இருக்கிற சாம்பியன்ஷிப் டெஸ்ட் சீரீஸை ஒழுங்கா பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாப் 10க்குள்ள வர ட்ரை பண்ணுங்க. யூ வில் பி கெட்டிங் 1 year ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன். இந்த 1 year ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கும் போது யூ கேன் யூஸ் எனி கோர்ஸ். ஓகேங்களா? இதுக்கான எனி கோர்ஸ் வந்து நீங்க பார்க்கலாம். அந்த 1 yearல வந்து எனி கோர்ஸ் யூ கேன் சி. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்க ஜாயின் பண்றதுக்கு பிளஸ் கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கு இஃப் யூ வாண்ட் யூ கேன் யூஸ் நித்யா செல்வகுமார் 11 அப்படிங்கிறது என்னோட ரெஃபரல் கோட். I'm just writing it here. Okay. Sorry, my pen tab. This is my referral code, Nithya Selvakumar 11. ஓகேங்களா? ஸோ தேவைப்படுறவங்க இது யூஸ் பண்ணிக்கோங்க. திஸ் வில் கிவ் யூ இன்ஸ்டன்ட் 10% டிஸ்கவுண்ட். ஓகே, ஃபைன். ஸோ இதுல வந்து மெயின்ஸ் பாலிட்டி கோர்ஸ் போயிட்டு இருக்கு, கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ் போயிட்டு இருக்கு, பேசிக் அடிப்படைன்னு ஒரு கோர்ஸ் போயிட்டு இருக்கு. அப்புறம் இப்போ போலீஸ் கான்ஸ்டபிள்கான எக்ஸாமுக்கு வந்து வெற்றி வாகைன்னு ஒரு கோர்ஸ் போயிட்டு இருக்கு. இலக்கு அப்படின்னு சொல்லி Group 1 Group 2 ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு கோர்ஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ Group 1 மெயின்ஸுக்கு வெற்றி அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ ஆப்வியஸா உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணாலும் நீங்க பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் யூ சப்ஸ்கிரைப் ஃபார் அ மந்த் ஆர் ஃபார் அன் இயர், அந்த மந்த்ல அந்த இயர்ல எவ்வளோ கோர்சஸ் வருதோ எல்லாமே நீங்க வந்து பார்க்கலாம். ஓகே, ஆல் ரைட். ஸோ லெட்ஸ் சி, இஸ் தேர் எனி இஷ்யூ? 1 minute. Okay. Hi, yes, ma'am. Yeah, okay. Yeah, okay, okay, yeah. So he's joining in 5 minutes. Okay, all right. So நம்மளோட இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அஜெண்டா என்ன அப்படின்னா, நான் அவர் வரதுக்கு முன்னாடி அவரை பத்தின இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். He is a student of mine. ரொம்ப ரொம்ப நார்மலான ஃபேமிலி. இன்னும் சொல்ல போனா மிடில் கிளாஸ் விட கொஞ்சம் கம்மி, ரொம்ப கஷ்டப்பட்ட பையன். அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங் ஐ வாண்டட் டு டெல் யூ, எனக்கு வந்து அவரை ஞாபகமே இல்லை, டு பி ஆனஸ்ட். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்ப்போம், எல்லாரையுமே பார்த்து பேசிட்டு போவோம், அதுதான். பட் திடீர்னு வந்து ஒரு நாள் எனக்கு வந்து இதுல மெசேஜ் வந்திருக்கு, ஃபேஸ்புக்ல வந்து ஐ ஹவ் காட் அ மெசேஜ், மேம் நான் உங்களோட ஸ்டூடெண்ட், நான் வந்து இப்போ திண்டுக்கல்ல டெப்டி கலெக்டரா இருக்கேன், எனக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும் அப்படின்னா நான் உங்களுக்கு தேங்க் பண்ணணும், பிகாஸ் நீங்க சொல்லி கொடுத்ததுலதான் வந்து எனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அப்ப கூட அவரோட முகம் ரீகலெக்டே பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்துருப்பாரு, அடிக்கடி டவுட் கேட்பாரு. ஸோ நான் நேர்ல பார்த்துக்கு அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன், ஓ இந்த பையன் தானா அப்படின்னு சொல்லிட்டு. அவராவே வந்து கால் பண்ணி he remembered all the teachers and said thank you மேம், நான் வந்து யூபிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கும்போது நீங்க சொல்லி கொடுத்தீங்க, அதனால நான் பாஸ் ஆனேன், பாஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்களை தேங்க் பண்ணணும்னு நினைச்சேன், உங்க நம்பர் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு he texted me. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி வந்து இன்டர்வியூ பேனல்ல வந்து, ஏன்னா நார்த் மெட்ராஸ்ல உங்களுக்கே தெரியும், நார்த் மெட்ராஸ்னா வட சென்னை இல்லையா, வட சென்னைக்கு வந்து அவர் வந்து டிஆர்ஓ, அதாவது ஆர்டிஓன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது டெப்டி கலெக்டரோடைய அடுத்த லெவல். ஓகேங்களா? ஸோ கார்பரேஷன்ல வந்து அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நான் சென்னையில தான் மேம் இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ கம் ஃபார் அன் இன்டர்வியூ பேனல்பா அப்படின்னு சொல்லும்போது ஜஸ்ட் லைக் தட் வந்தாரு. மேம் நான் குரு தட்சணைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் வரேன் மேம், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி வந்தாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே இன்டர்வியூல வந்து வி டாக்ட் அ லாட். அந்த இன்டர்வியூ எப்படி இருந்துச்சு, அவரோட லைஃப் வந்து எப்படி இருந்துச்சு ஆஸ்பிரண்டா இருக்கும்போது அப்படிங்கும்போது ஒரு விஷயம் சொல்லுவாரு, காலையில எக்ஸாமுக்கு வந்து போறதுக்கு முன்னாடி அம்மா உணவகம்ல போய் நான் சாப்பிட்டுட்டு 1 hour முன்னாடியே போயிட்டேன், ஏன்னா நான் சைக்கிள்ல தான் போவேன் அப்படின்னு சொன்னார்.
ஐ ரியலி ஃபெல்ட் அதாவது நம்மளாம் கொஞ்சம் எப்படி பார்த்திருக்கோம் அப்படின்னா பாஸ் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் சீன் போடுறவங்களை எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா? பட் ஹி இஸ் சச் அ சிம்பிள் பர்சன். நீங்க இப்ப கேட்டாலும் அவர் அதை சொல்லுவார். நான் வந்து டெய்லி அம்மா உணவகம்ல சாப்பிடுவேங்க, சைக்கிள்ல தாங்க போவேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு அவரோட லைஃப் வந்து இப்ப டோட்டலா மாறி இருக்கு. இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் எஜுகேஷன். நான் திரும்ப திரும்ப அதே விஷயம் தான் உங்களுக்கும் சொல்றேன். உங்களுக்கு என்ன நடந்தாலும் நீங்க படிக்கணும், அவ்வளவுதான். அது மட்டும்தான் உங்க கையில இருக்கு. நீங்க வந்து உங்களோட லைஃப் ஸ்டைல மாத்துறதுக்காக தலைகீழா நின்னாலும் அது ஓவர் நைட்ல மாறாது. அன்லஸ் அன்டில் நீங்க படிக்கிறீங்க, படிச்சீங்கன்னா உங்களோட ஜெனரேஷன் மட்டும் இல்லாம உங்களுக்கு பின்னாடி வரப்போற ஜெனரேஷனும் உங்களால படிப்பாங்க. ஓகே. சோ படிப்பு மட்டும்தான் உங்களோட லைஃபை மாத்தும், லைஃப் ஸ்டைல மாத்தும். உங்க அப்பா அம்மாவுடைய என்ன சொல்றது கஷ்டத்தை இன்ஸ்டன்டா மாத்துதோ இல்லையோ, அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு தெம்பு கொடுக்கும். சரி நம்ம புள்ள பொழைச்சுக்கும் அப்படிங்கிற ஒரு தெம்பு கொடுக்கும். ஸோ படிக்கிறத தாண்டி நீங்க வேற என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அது வேஸ்ட் தான். ஓகேங்களா? நான் எப்பவுமே சொல்றது அதான். ஹோம் சிக்கா இருந்தாலும் படிக்கணும். நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, மனசு சரியில்லை, கஷ்டமா இருக்கு அப்படின்னா சோக பாட்டை கேட்டுட்டு வராத அழுகே வர வச்சு அழுதுட்டு இருக்க கூடாது. உட்காந்து படிக்கணும். பிகாஸ் நம்ம இந்த ஏஜ்ல இருக்கிற டெம்பரரி எமோஷன்ஸ்க்கு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட பின்னாடி வந்து ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு வந்து எப்பவுமே நான் சொல்லுவேன், எஜுகேஷன் இஸ் த ஒன்லி திங் விச் இஸ் கோயிங் டு சேஞ்ச் யுவர் என்டையர் லைஃப் அண்ட் லைஃப் ஸ்டைல். அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஒரே நிமிஷம். சொல்லுங்கம்மா. நோ இஷ்யூஸ், நோ இஷ்யூஸ். யா நோ இஷ்யூஸ். யா பாய். So he'll be joining in 5 minutes. He has some work, urgent work கொடுத்துருக்காங்க போல. So he'll be coming. Okay, right. So அதனால எப்பவுமே நான் சொல்றது அதான், படிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க. படிப்பு மட்டும்தான் அப்படிங்கறத நான் எப்பவுமே சொல்றது தான். இந்த வீக் வந்து இட்ஸ் அ குட் வீக் ஃபார் அஸ். ஏன்னா மினிஸ்டர் வந்து he has told us அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அண்ட் அக்டோபர் 4th வந்து நம்மளுக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம் வேற வரப்போறனால let us hope for good things to come up. ஓகேங்களா? சோ அது நடத்துற விதத்தை பார்த்து மேபி டிஎன்பிஎஸ்சி இஸ் லுக்கிங் ஃபார் அ மாடல். எப்படி நடத்தலாம், என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும், எங்கெல்லாம் சொதப்ப வாய்ப்பு இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் லுக் ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அது நடந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு குரூப் 1 ஆர் குரூப் 2 ஆர் எவ்ரி திங் வில் பி கால்டு ஃபார். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான எல்லா விஷயங்களுமே வந்து இனிமே இட் வில் ஃபால் இன் ரைட் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒழுங்கா நீங்க படிக்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். ரைட்டா? பாதி பேர் நான் பார்த்தது வரைக்கும் என்னன்னா, நீங்க படிக்கிறத ஒழுங்கா படிக்காம எக்ஸாம் எப்பதான் வரும், எக்ஸாம் வருமா வராதா அப்படிலாம் பேசிட்டு இருப்பீங்க. நான் எப்பவுமே தான் சொல்லுவேன், எக்ஸாம் வருது வரலைங்கிறது நம்ம கையிலேயே கிடையாது. எக்ஸாமே வந்தாலும் நம்ம படிச்சது கேள்வியில வருதா வரலையா நம்ம பிரச்சனையே கிடையாது. அப்படியே வந்தாலும் நமக்கு அது ஞாபகம் வருதா இல்லையா அதுவும் நம்மளுக்கு தெரியாது. ரைட்டா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா படிக்கிறது மட்டும்தான். அது மட்டும்தான் உங்க கையில இருக்கு. ரைட்டா? எக்ஸாம் என்னைக்கு நடக்கும், அப்படி நடந்தா நம்ம படிச்சது வருமா, வந்தா ஞாபகம் வருமா, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத அணிதான் இல்லையா? சோ ஒழுங்கா அதை மட்டும் பண்ணுங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னதுதான், படிப்பு மட்டும்தான் நம்மளோட எல்லாத்தையும் மாத்தும். ஹிந்தி தெரியாது போடா, இந்த ஃபேக் ஐடிங்க தொல்லை தாங்க முடியல. ரைட்டா? நீங்க நேர்லயே உங்க பேர்லயே வந்துட்டு கமெண்ட்ல ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கும் ஹிந்தி தெரியாது போடாதான். ரைட்டா? நான் ஐ வில் சே சேம் டு யூ. ரைட்டா? கஷ்டப்பட்டு ஏன் உங்களோட பேரெல்லாம் ஃபேக் ஐடியில கஷ்டப்பட்டு நல்ல ஸ்டைலா ஷாருக் கான், சூர்யா அப்படிலாம் வச்சுக்கலாம்ல. அதை விட்டுட்டு என்ன பாஸ் ஃபேக் ஐடினாலும் ஒரு நியாயம் வேணாமா? ரைட்டு. ரியல் நேம் ஹிடன். உங்களை எங்கெங்க மறந்து நீங்க தான் தலைமுறையும் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்களே. பிரெஞ்சா? தெரியும். சரி, பிரெஞ்சு தெரியும், ஜெர்மன் தெரியும், ஆனா பேசலாம் தெரியாது. ஓகேங்களா? ரைட். ஏன் பானிபூரிக்காரங்களாம் அழகா தமிழ் பேசுறாங்க. ரைட்டா? நீங்க கஷ்டப்பட்டு ஹிந்தியில பேச வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு மிச்சம் நீங்க பேசுறது ஹிந்தியே கிடையாது. ரைட்டா? கரடியே காரி துப்புன மொமெண்ட் ஆயிடும் அப்புறம். ஓகே, ஆல் ரைட். நீங்க முதல்ல குரூப் 1க்கு இருக்கிற தமிழ் சொசைட்டியை ஒழுங்கா படிச்சீங்கன்னா போதும். அதுல இருக்கிற குவாலிஃபையிங் பேப்பரான டிரான்ஸ்லேஷனை ஒழுங்கா பண்ணீங்கன்னா போதும். அங்க தெரியும் உங்களோட தமிழ் வண்டவாளம் எந்த தண்டவாளத்துல ஏறிக்கிட்டு இருக்குன்னு. ரைட்டா? ஹிந்திக்கு போயிட்டீங்க நீங்க, எனக்கு உங்க தமிழ் நினைச்சே பயமா தான் இருக்கு. ஓகேயா? ரைட். எனிவே, so let's wait for him to join. He called me and said ஒரு 5 minutes ஆகும் மேம், கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு. So how many of you are in live? எவ்வளவு பேர் லைவ்ல இருக்கீங்க? ஒரு சூப்பர் 264
ஓ, எனக்கு இங்க கம்மியா தான் காட்டுது. வெரி குட். ஸோ எவ்வளவு பேர் வந்து ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணீங்க இன்னைக்கு? இன்னைக்கு ரொம்ப டவுனா இருந்தது மேம். இந்த செஷனை பார்த்தா ஏதாவது மோட்டிவேட் ஆகுமோன்னு நினைச்சு வந்தேன். குட் ஈவினிங் ஆனந்த் செல்வம் ப்ரோ. வணக்கம். எவ்வளவு பேருக்கு அப்படி ஃபீல் ஆச்சு? அடப்பாவீங்களா, எல்லா நாளும் இப்படிதான் மேம் இருக்கு எனக்கு அப்படின்னு ஒரு குரூப் இருப்பீங்களே, எல்லா நாளும் வயலின் வாசிச்சுக்கிட்டே சோக கீதம் பாடிக்கிட்டு. இன்னைக்கா மேம், இன்னைக்கு என் கேர்ள் ஃப்ரெண்ட் சண்டை போட்டுச்சு மேம். இன்னைக்கா மேம், இன்னைக்கு எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு மேம். இன்னைக்கா மேம், புதுசா பேசிட்டு இருந்த பொண்ணு திடீர்னு பேசல மேம். அப்புறம் இன்னைக்கா மேம், நான் ஒழுங்கா படிக்கல மேம். அப்புறம் இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை மேம். அப்புறம் இன்னைக்கு என்னப்பா, இன்னைக்கு மனசு சரியில்லை மேம். ஏன்பா மனசு சரியில்லை? 2-3 நாளா நல்லா படிக்கல இல்ல மேம், அதை நினைச்சு மனசு சரியில்லை. சரிப்பா, ஏதாவது ரெக்ரியேஷன் பண்ணலாம்ல, படம் கிடம் பார்க்கலாம்ல. அதான் மேம் 2 நாளா ஃபுல்லா வெறும் படம் மட்டுமே பார்த்தேன்னா, அதுல ரைட்டா கிளாஸ ஆடுங்க வா தம்பி, நீங்க முதல்ல தெளிவா கிளாஸ் எடுங்கன்னு எழுதுங்க பார்ப்போம், அப்புறமா கிளாஸ் எடுக்கிறேன். ரைட்டா? ரைட்டு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நாள்ல இருந்து ரெகுலரா இருக்குமா? கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் ரெகுலரா இருக்குங்க. இன்னைக்கு இந்த செஷன் இருக்கிறனால ரீஷெடியூல் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். ஓகேயா? ரைட்டு. ப்ராஜெக்ட் கைடு டார்ச்சரா? கைடு, அப்புறம் நம்ம ஹெச்ஆர், இதெல்லாம் டார்ச்சர் இருக்க தான் செய்யும். பாவம் அவங்கள யார் யார் என்னென்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்களோ நமக்கு தெரியாதுல்ல. இன்னும் கல்யாணம் ஆகல, அதான் சொல்லலையா? உங்களுக்கு எப்படி ஆகும்? ரைட்டா? கஷ்டம்தான். ரைட்டா? எக்ஸாம் டார்ச்சரா? ஓகே, ரைட்டு. 12th பாலிட்டி எடுப்பீங்களா? 12th பாலிட்டி இருக்கா? அதாவது நம்மளுக்கு எக்ஸாமுக்கு இருக்கா அப்படின்னா, அதே தான் பேசிக்ஸ்ல வந்து நம்மளுக்கு இதுலயும் வரும். ஓகேங்களா? ஸோ அதையும் நம்ம வந்து எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அது உங்களுக்கு வந்து போர்ஷன்லயே வந்துருங்க. யூ டோன்ட் நீட் டு வெயிட். ஓகேங்களா? மெயின்ஸ் இப்ப இருக்கிற பேட்சே இப்பதாங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. நீங்க அதுலயே படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ரைட்டு. ஹாய். ஒரு 2 minutes இருங்க, முத்து கழுவன் வந்துருவாரு. வந்ததுக்கப்புறம் வில் ஸ்டார்ட் த செஷன். ஓகே. 12th புக் பாலிட்டி படிச்சிருங்க. ஏன்னா வந்து சமச்சீர் கல்வி வந்து ரொம்ப முக்கியமா சொல்றாங்க இல்லையா? ஸோ கண்டிப்பா அதை படிச்சிருங்க, அதுல தப்பே கிடையாது. ஓகே. ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்க்கெல்லாம் டிப்ரெஸ் ஆனீங்கன்னா என்னங்க பண்றது? 1 minute. எஸ் மேம். ஓகே. ஸோ சாரி, அடிப்படை கோர்ஸ்ல வந்து நான் பாலிட்டி எடுக்கலைங்க. ஐம் டேக்கிங் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். அடிப்படை கோர்ஸ்ல வந்து டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், தட் இஸ் யூனிட் 9 தான் எடுக்கிறேன். ஓகேங்களா? டிஎன் பாலிடிக்ஸ் இல்ல. ஐம் டேக்கிங் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. Maria sir, good evening bro. Thank you for joining the session. Right. Welcome sir. So அடுத்து என்ன சொல்லிட்டு இருந்தேன்? Hi sir. ஸோ நாளைக்கு வந்து சாம்பியன்ஷிப் டெஸ்ட் சீரீஸ் இருக்கு மக்களே. நாளைக்கு சாம்பியன்ஷிப் டெஸ்ட் சீரீஸை வந்து எழுதுங்க. ஏன்னா சாம்பியன்ஷிப் டெஸ்ட் சீரீஸ் எழுதுனீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 1 year ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இஃப் யூ பிகம் அ டாப் 10%. ஓகேங்களா? டாப் 10 வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து யூ வில் பி கெட்டிங் 1 year ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ அதை ட்ரை பண்ணுங்க. ஓகே, டன். ஓகே, 1 minuteங்க. Murali Mohan sir is also taking. ஒரு பேட்ச்லயும் ஒரு ஃபேக்கல்டி இருப்பாங்க. எவ்ரிபடி வில் பி டேக்கிங் இன் தேர் ஓன் ஸ்பெசிபிக் வே. ஸோ அதனால நீங்க வந்து எதுவுமே வந்து அட்டன் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கவே தேவையில்ல. எல்லா எஜுகேட்டர்ஸுமே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு யூனிக் ஸ்டைல் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா அது வந்து என்ன சொல்றது, பார்த்துதான் அன்அகாடமி எடுப்பாங்க. ஸோ டெஃபினட்டா நீங்க வந்து யோசிக்கவே தேவையில்ல. யார் எடுத்தாலும் சரி, நம்ம சப்ஜெக்ட் வந்து நல்லா சொல்லி தராங்க அப்படின்ற பட்சத்துல எந்த கோர்ஸ்ல யார் எடுத்தாலும் எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் ஒழுங்கா நீங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க. ரைட்டா? யாரோட கோர்ஸ் பார்த்தாலும் எல்லாருமே உயிரை கொடுத்து தான் சொல்லி தருவாங்க. யாரும் உங்களுக்கு புரியாம போகணும்னு யாராவது கிளாஸ் எடுப்பாங்களா? கண்டிப்பா கிடையாது. ஸோ எல்லாருமே உங்களுக்கான அந்த பெஸ்ட்டை தான் வந்து கொடுப்பாங்க. ஒரு நிமிஷம். சொல்லுங்க தம்பி. ஓகே, நீங்க கால் அனுப்புங்க. தேங்க்யூ. ஒரு நிமிஷங்க. He has some issues. Okay, he'll be joining in a minute. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க.
ஓகே. ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு சொல்லுங்க. இல்ல கொஸ்டினை டைப் தான் பண்ண முடியுங்க. ஓகேங்களா? ஸோ யூ ஹேவ் டு கிவ் கொஸ்டின்ஸ் டைப் பண்ணுங்க. ஐ வில் ஆஸ்க் ஹிம். ஓகே, உங்களோட கொஸ்டின்ஸ் டக்குன்னு டைப் பண்ணுங்க. ஏன்னா அவரால் ஃபுல்லா உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ உங்க கொஸ்டின்ஸை டைப் பண்ணுங்க. கண்டிப்பா நான் கேட்டுறேன். ஓகே. ஆஸ்க் யுவர் கொஸ்டின்ஸ் ப்ளீஸ். டைம் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஆல் ரைட். அப்புறம் லிமிடேஷன் ஆஃப் மெட்டீரியல். வெரி குட் கொஸ்டின். ஆக்சுவலி நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். என்னன்னா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நோட்ஸை கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா படிக்கிறதுக்கு ரொம்ப டைம் இருக்காது, ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க. வெரி குட், ரைட். ஸோ ஐ ஆஸ்க் ஹிம். ஒன்று வந்து டைம் மேனேஜ்மெண்ட், அடுத்தது வந்து ஸ்ட்ராட்டஜி வில் ஒர்க் ஃபார் எவ்ரி ஒன் டிஃப்ரெண்ட்லிங்க. ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா யூஸ் ஆகும். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி கேட்கறது ஐ ஒன்ட் சஜஸ்ட், பிகாஸ் ஒருத்தருக்கும் ஒரு மாதிரியான ஸ்டடி பிளான் இருக்கும். கேட்குறேன் வேணும்னா. ரிவிஷனுக்கு ஐடியா. ஓகே, டெஸ்ட் சீரியஸா இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஓவரா? ஹவு டு ஓவர் கம் ஃபியர்? படிக்கிறது தான். படிச்சீங்கன்னா ஃபியர் போயிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா படிக்க போயிடும். ரிவிஷன், டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் லிமிடேஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஓகே, பேசுறேன். கன்சிஸ்டன்சி இன் ப்ரிப்பேரிங். கன்சிஸ்டன்சி இன் ப்ரிப்பரேஷன் வந்து நீங்க ரொம்ப மித்தா வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. அதாவது அன்ரியலிஸ்டிக்கா வந்து நீங்க அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. அதை தாண்டி தான் யூ ஹேவ் டு டூ. ஓகேங்களா? அது தெரியலைங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் நம்ம குரூப்பா இருந்துட்டா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென்ஷன் இல்லையா? அப்பா அவரும் தான் போல அப்படிங்கிற மாதிரி. ரைட், கேட்கலாம். ஜஸ்ட் அ மினிட். அவர் வந்து ஆஃபீஸ்ல இருந்து நேரா வந்து ஹி இஸ் ஜாயினிங் த செஷன். உங்களுக்கே தெரியும், டிசிஸ் வந்து அதுவும் இந்த கொரோனா பீரியட்ல அவங்கள வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆப்வியஸா அவர் இப்பதான் ஆஃபீஸ்ல இருந்தே வந்தாரு. ஜஸ்ட் பிகாஸ் ரொம்ப 2-3 வாட்டியா நான் கேட்டிருந்தனால சரி மேம் கண்டிப்பா இன்னைக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ லெட் ஹிம் கம். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு நிமிஷம். லெட் ஹிம் கம். ஏன்னா இந்த நியூ இன்டர்ஃபேஸ்ல வந்து நிறைய பேருக்கு வந்து லேப்டாப்ல கொஞ்சம் டைம் சப்போர்ட் ஆகாது சம்டைம்ஸ். டெஸ்டிங் பண்ணாங்க, பட் ஸ்டில் ஒரு 2-3 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஹீல் ஜாயின் இன் எனி மினிட். ஓகேங்களா? ஒரு நாள் நான் கால் பண்ணி பேசுவேன். கால் பண்ணி பேசுறதுக்கு முன்னாடி உங்க பேரை சொல்லிட்டு தான் பேசணும். சரியா? நீங்க ரியல் நேம் ஹிடன் பேசுறேன் அப்படின்னா ஏதோ வெடிகுண்டு மிரட்டல் நினைச்சு அப்புறம் உங்க மேல சந்தேக கேஸ் போட்டுருவாங்க. ஓகேங்களா? ரியல் நேம் ஹிடன். நீங்க ஏற்கனவே வேற தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. சண்டே நம்ம இதுலயும் சதீஷ் சார் பேசுறாங்க. டோன்ட் வரி. சண்டே மார்னிங் 10 o'clock he is talking with us. ஓகேங்களா? Yeah, your question is visible. என்ன கேட்டிருக்கீங்க? என்னங்க பக்கம் பக்கமா எழுதிருக்கீங்க? கொஸ்டின் கேட்டா ஆன்சரே எழுதிட்டீங்க 150 வார்த்தையில. 150 வேர்ட்ஸுக்கு மிகாமல் எழுதிருக்கீங்களே. ஒரு நிமிஷம் இருங்க. கம்ப்ளீட்டான டிஎன்பிஎஸ்சிக்கு அந்த அளவுக்கு இதுக்கு நானே உங்களுக்கு பதில் சொல்லியிருக்கேன் நிறைய வாட்டி. அப்படியெல்லாம் மாறிடுச்சு. அனலிட்டிக்கலா கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்சல்டிங்லாம் அவாய்ட் எல்லாம் பண்ணக்கூடாதுங்க. இன்சல்டிங்கை யூ ஹேவ் டு ஃபேஸ் இட். அவ்வளவுதான். ரைட்டா? இப்போ லைவ்லயே வந்து பேட் கமெண்ட்ஸ் பண்றாங்கன்னு வைங்களேன். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவங்கள வந்து நீங்க தேர் ஸ்டாண்டர்ட் இஸ் லைக் தட். அதுக்கெல்லாம் நீங்க வந்து அவாய்ட் எல்லாம் பண்ணவே கூடாது. ஐ வில் சே ஃபேஸ் இட் அப்படின்னு. தெருமுனையில 4 பசங்க நின்று உங்களை கலாய்க்கிறாங்க. பிளாக் பண்றதுங்கிறது ஐ டோன்ட் சஜஸ்டிங்க. யூ ஹேவ் டு ஃபேஸ் இட்னு தான் சொல்லுவேன். ரொம்ப வந்து அவங்க தரக்குறைவா போறாங்கன்னாக்க அவாய்ட் பண்ணிக்கலாம். அது பெஸ்ட். ஆனா அதுங்களால நம்ம கண்டுக்கவே தேவையில்லை. இப்ப தெருமுனையில் 4 பசங்க நின்று நம்மளை கலாய்க்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்கள வந்து அங்க நிக்க விடாம பண்ணுவீங்களா? போலீஸை கூப்பிட்டு 4 நாள் மிரட்டி விட்டீங்கன்னா வேற தெருவுல நின்று டென்ஷன் பண்ணுவான். அவனை தாண்டி போகிறதுக்கு தான் கரேஜ் வளர்த்துக்கணும். அவ்வளவுதான். பட் ஃபார் பீயிங் அ கேர்ள் டெஃபினட்டா உங்களுக்கு வந்து பீயிங் அ கேர்ள் ஆர் உமன் கண்டிப்பா வந்து எங்கேயாவது இருந்து ஏதாவது ஒன்று எடுத்துட்டு வருவாங்க. ரைட்டா? யூ ஷுட் நாட் கேர் அட் ஆல். ரைட்டா? இன்சல்ட்டிங் அப்படிங்கிறது வந்து எல்லா விதத்துலயும் வரும். ஓகேங்களா? நீங்க வந்து பொண்ணா இருந்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்பாங்க. பையனா இருந்தா இப்படியே இருந்தேன்னா உனக்கு யார் பொண்ணு கொடுப்பான்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓ நீங்க பாயா
வெரி குட்ங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹேம பிரசாத். சரியா, ரைட். ஸோ குரூப் 1க்கு கரண்ட் அஃபேர்ஸ், டாப்பர்ஸ், ஃபுல் சிலபஸ். ஆமா, சதீஷ் ப்ரோ மாஸ் பண்ணுவாரு. எஸ், ஹி இஸ் ஜஸ்ட் காட் இஸ் கேர்ள் பேபி எஸ்டர்டே. 2 நாள் ஆச்சு சார், குழந்தை பிறந்திருக்கு. அதனால தான் அவருக்கு அன்னைக்கு செஷன் அட்டன் பண்ண முடியல. வி பிளான் ஃபார் ஒரு 4 days முன்னாடி, ஒரு 1 week முன்னாடி ஒரு செஷன் பிளான் பண்ணியிருந்தோங்க சார். அவரால் அன்னைக்கு தான் வந்து எக்ஸாக்டா இதாயிடுச்சு. அதனால he couldn't come. ஸோ இந்த சண்டே வராரு. ஓகேங்களா? நீங்க ஜெண்டர் ராங்கா புரிஞ்சிட்டீங்க. புரிஞ்சிருச்சு. நீங்க சொல்ல வந்தது புரிஞ்சிருச்சு. ரைட்டா? why he is she ma'am, sorry, who he is, who he is ரைட், புரிஞ்சிச்சுங்க. அவர் வந்து குரூப் 1 டாப்பர், 2 வாட்டி குரூப் 1 டாப்பருங்க, ஸ்டேட் லெவல் டாப்பர். அதனால ஓகேங்களா? ரைட். யுவர் கொஸ்டின், வாட் இஸ் யுவர் கொஸ்டின் அன்பு? இன்னொரு வாட்டி போஸ்ட் பண்ண முடியுங்களா இஃப் இட் ஆல்? ஸோ இன்சல்ட்டிங் வந்து அவாய்ட் பண்ணாதீங்க. யூ கேன் ஃபேஸ் இட். உங்க சொந்தக்காரங்க வந்து சொல்லுவாங்க, என்னப்பா என்ன படிச்சுட்டு இருக்க, என் பிள்ளை எல்லாம் வேலைக்கு போயிடுச்சு, கல்யாணம் ஆகி குழந்தையே பெற்றுச்சு அப்படின்வாங்க. ரைட்டா? ஐ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ஆன்சரிங். அது உங்களுக்கு செட் ஆகாது, அதை விட்டுறலாம். சரியா? அது மாதிரி சொன்னீங்கன்னா நாளைக்கு நம்மளுக்கு நிறைய எனிமீஸ் ஆயிடுவாங்க. ரைட்டா? அதனால நீங்க உங்க ஸ்டைல்லயே அதை ஹேண்டில் பண்ணுங்க, ஃபேஸ் பண்ணுங்க. ரைட்டா? ஃபேஸ் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களாவே உங்களை புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுக்கலன்னா அவங்க நமக்கு பிரச்சனையே இல்லை, அவங்க நம்மளுக்கு லைஃப்ல முக்கியமே இல்லை அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்க்க வேண்டியதுதான். ஓகே? எஸ் மேடம். ஓகே, வாங்க முத்து தம்பி. சாரி, ரொம்ப ஹலோ அப்பா, ஃபைனலி யூ அரைவ்ட் டு தி கிளாஸ். எஸ் மேடம். டைரக்டா ஆபீஸ்ல இருந்து நேரா வந்தீங்களா? பாவம், ரொம்ப வேலைங்க, நாங்க வேற உங்களை. ரைட். நோ இஷ்யூ. யா, ஓகே, தேங்க்ஸ் தம்பி, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ். சோ மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியுறாரா சார்? தெரியுறாரா? So he is Muthukalvan, Deputy Collector, Sivagangai District. First வந்து திண்டுக்கல்ல போஸ்ட் ஆனாரு, அதுக்கப்புறம் நார்த் மெட்ராஸ்ல இருந்தாரு, நார்த் மெட்ராஸ்ல இருந்து அதுக்கப்புறமா சிவகங்கைக்கு வந்துட்டாரு. ஸோ ஹீஸ் அ வெரி சிம்பிள் பர்சன். சிம்பிள் ஆஸ் அன் ரொம்ப சிம்பிள். நீங்க வந்து இப்பவுமே அவர் ஒரு டெப்டி கலெக்டர்னு சொன்னா அவரு நானா அப்படின்னுவாரு. இன்னமும் he feels as an aspirant தான். பயங்கர டவுன் டு எர்த் பர்சன். ஸோ நீங்க தாராளமா உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் சார் கிட்ட கேட்கலாம். நீங்க கேட்ட ஃபர்ஸ்ட் 3 டவுட்டை நான் அவர்கிட்ட கேட்டுறேன். அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஸ் அ வெரி நார்மலான ஒரு நார்மல் ஃபேமிலியில இருந்து வந்த, நார்மல் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த ஒரு பர்சன் தான். ஸோ நீங்க இப்ப என்னெல்லாம் வந்து ஃபீல் பண்றீங்களோ அதெல்லாம் அவருக்கும் இருந்திருக்கு. ஸோ அவரோட ப்ரிப்பரேஷனை பத்தி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் உங்ககிட்ட சொல்லட்டும், அப்புறமா அவரோட ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஷேர் பண்ணுவாரு. வெயிட் பண்ணுங்க. எஸ் முத்து, நீங்க பேசுங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த சான்சஸ் கொடுத்த மேடம் நித்யா மேடம்க்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நாள் நான் மீடியா பக்கமே வர மாட்டேன், எனக்கு பப்ளிசிட்டினால பெருசா பிடிக்காது. அதனால மேடமே நிறைய டைம் இதுக்கு முன்னாடி கூப்பிட்டாங்க, பட் நான் வராமலே இருந்தேன். மேடம் தேங்க்யூ மேடம். அன் அகாடமிக்கு தேங்க்யூ. ஆஸ்பிரண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் செட்டிங்ஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு இப்போதான் வந்துருக்கேன். நிறைய தெரிஞ்ச முகங்கள்லாம் வருது. எல்லாம் அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் நான் வந்து அப்பா அம்மா 2 பேரும் ரொம்ப கிராமம் தான். நாங்கள் வில்லேஜே ரொம்ப ரூரல். அதுல அப்பா வந்து பாத்தீங்கன்னா விவசாயம், அம்மா வந்து உழவர் சந்தையில காய்கறி விற்பாங்க. நாங்க தம்பி நானும் 2 பேரும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தோம். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு கவர்மெண்ட் காலேஜ் தான், ஃபுல்லாமே கவர்மெண்ட் தான் எங்களை வளர்த்தது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சென்னை காலேஜ் முடிச்சுட்டு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணா போதும் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா திறமையை வளர்த்துக்கிட்டேன். திறமையை வளர்த்துட்டு அப்படியே ஃபர்ஸ்ட் ஏதாவது குரூப் 4 குரூப் 2ல போனோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் வந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா திறமையை வளர்த்துக்கிட்டேன். எப்படின்னா நான் மனிதநேயம் வந்தோடனே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் அப்படியே டெவலப் பண்ணிட்டு யூபிஎஸ்சி, அதுக்கப்புறம் குரூப் 1 எக்ஸாம் இது மாதிரி ட்ரை பண்ணேன். அப்புறம் எல்லா எக்ஸாமே கண்டினியூஸாக பாஸ் பண்ணிட்டே வந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து சென்னை வந்தப்போ ரொம்ப கஷ்டம். வீட்டுல இருந்து ரொம்ப கம்மியாக தான் பணம் அனுப்புவாங்க. அதை ஃபர்ஸ்ட் என்னால சமாளிக்க முடியாது. ஸோ என்ன பண்ணேன், ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்ட்டு எக்ஸாம் எழுதினேன். ஃபர்ஸ்ட் நான் போஸ்ட்மேனாக தான் ஜாயின் பண்ணேன். போஸ்ட்மேன் இன் சென்ட் தாமஸ் மவுண்ட்ல போஸ்ட்மேனாக ஜாயின் பண்ணி அங்கே ஒரு 1 year பண்ணேன்.
ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே கண்டினியூஸா விடாம படிச்சுட்டு தான் இருப்பேன். யூபிஎஸ்சி மட்டும் எப்பயுமே விட்டுற மாட்டேன். கண்டினியூஸா படிச்சுட்டே இருந்தேன். இங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுல போஸ்ட்மேனை ஒர்க் பண்ணிட்டு இது திரும்ப ரயில்வே எக்ஸாம் எழுதினேன். ரயில்வேல டிடிஆர் திரும்ப ஜாயின் பண்ணேன். கேரளால ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அதுல இருந்துட்டு எல்லா எக்ஸாம் எழுதினேன். அப்பதான் எனக்கு யூபிஎஸ்சி பாஸ் பண்ணேன். பிலிம்ஸ் பாஸ் பண்ணி மெயின்ஸ் எழுதினேன். அதுக்கப்புறம் குரூப் 1 எக்ஸாம் பாஸ் பண்ணி டெப்டி கலெக்டர் ஆனேன். அதுல அதே டயத்துல தான் எனக்கு 4 எக்ஸாம் கிளியர் ஆச்சு. ரயில்வேல ஸ்டேஷன் மாஸ்டர் எக்ஸாம் கிளியர் ஆச்சு. அதுக்கு பிறகு குரூப் 2 இன்டர்வியூ வரை வந்தது. நான் ஜாயின் பண்ணல, குரூப் 1 ஜாயின் பண்ணதான். இது மாதிரி எல்லா எக்ஸாமுமே எழுதுவேன். கண்டினியூஸா இல்லாமல் எழுதிட்டே இருப்பேன். ஏதாவது ஒரு எக்ஸாம் கிளியர் ஆகணும். நம்ம ரொம்ப பேக்ரவுண்ட் ரொம்ப பின்தங்கிய குளம் அப்படின்றதால ஏதாவது ஒரு எக்ஸாம் போயிட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து படிச்சுட்டு பாஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு லாஸ்ட் இயர் யூபிஎஸ்சி இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். பட் இன்டர்வியூல கொஞ்சம் மார்க் கம்மியானதால திரும்ப இப்போதைக்கு குரூப் 1ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். திரும்ப யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டு தான் இருக்கேன். எத்தனை அட்டம் இருக்கோ அது வரைக்கும் முடிச்சுட்டு தான் மேடம். சொல்லுங்க மேடம், நீங்க ஏதாவது கேளுங்க. இல்ல நான் அதுதான் பாத்துட்டு இருக்கேன். இது எவ்வளவு பேருக்கு எமோஷனலா எப்படி இருக்கும்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பிகாஸ் இதுல நிறைய பேருக்கு வந்து கண்ணே கலங்கி இருக்கும். ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் பர்சனலா பேசும்போது சொல்லுவாங்க, மேம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க வீட்டுல, கில்ட்டியா இருக்கு மேம், கில்ட்டியா இருக்கு மேம்னுவாங்க. நான் சொல்ற ஒரே விஷயம் தான், முதல்ல வந்து கிடைக்கிறது அப்படி அப்படியே புடிச்சுக்கிட்டு உங்களோட இதை வளர்த்துக்கோங்க, ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க. டக்குன்னு ஏதாவது ஒரு வேலைக்கு போகாதீங்க. சும்மா 10,000 ரூபாய் சம்பளம் கிடைக்குதுன்னு சொல்லி உங்க லைஃப இது பண்ணிடாதீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டே இருப்பேன். நீங்க சொல்ல சொல்ல எனக்கு அது ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஏன்னா எல்லாருமே அந்த வீட்டுல கம்மியா காசு அனுப்புவாங்க. மாசம் ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்கறதுக்கு ரொம்ப அப்படியே கூசும் நம்மளுக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான். நான் இப்ப நீங்க வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடிதான் உங்களை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். நீங்க என்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது பேசிட்டு இருக்கும்போது கேஷுவலா சொன்னீங்க, மேம் நானும் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் வந்து குரூப் 1க்கு போகும்போது பெருசா டென்ஷனால காலையில போயிட்டு சைக்கிள் எடுத்துட்டு போனேன். 1/2 மணி நேரம் முன்னாடி போனாதான் சைக்கிள்ல எங்க சென்டர் போக முடியும். அதனால சைக்கிள்ல கிளம்பிட்டேன். அங்க பக்கத்துல ஒரு அம்மா உணவகம் இருக்குன்னு பாத்துட்டு அங்க போய் சாப்பிட்டுட்டு எக்ஸாமுக்கு போனேன். நீங்க எனக்கு அதுவே ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா இதை விட கொஞ்சம் நல்ல மேல்நிலையில இருக்கிற பசங்க இதுல நிறைய பேர் இருப்பாங்க கண்டிப்பா. சோ ஆப்வியஸா உங்களோட லைஃப் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை சொல்லிக்கிட்டு. சோ இங்க இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல பினான்சியலா கம்மியா இருக்கலாமே தவிர திறமைக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறது தான் எப்பவுமே நம்ம சொல்றது. சோ அதை நீங்க ஒரு வாட்டி ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் போஸ்ட்மேனா ஜாயின் பண்ணேன் அப்படின்னீங்க. இது எவ்வளவு பேருக்கு வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு டெப்டி கலெக்டருக்கான திறமை இருக்கிற ஒரு பையனுக்கு போஸ்ட்மேன் வேலையில போய் ஜாயின் பண்ணணும் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்திருக்கும்ல, ஒரு மாதிரி அண்டர் எஸ்டிமேட்டிங்கா இருந்திருக்கு. இல்ல மேடம், நான் அதை அப்படின்னு நினைக்கல. ஃபர்ஸ்ட் நாள் போகும்போது என்ன நினைச்சேன்னா, சரி எனக்கு ஏதாவது ஒரு எனக்கு அப்போ எக்கனாமிக்கலா ரொம்ப கஷ்டத்துல இருந்ததால ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்ட்டு நான் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நம்மளுக்கு யூபிஎஸ்சில எத்திக்ஸ்னு ஒரு பேப்பர் இருக்கு. எத்திக்ஸ் வந்து நான் போஸ்ட்மேன்ல நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். அதுதான் நான் எத்திக்ஸ் பேப்பர்ல எப்பயுமே எழுதுவேன். நான் போஸ்ட்மேன்ல என்ன விஷயங்கள் கத்துக்கிட்டோமோ அதை யூபிஎஸ்சி நான் நிறைய மார்க் டெஸ்ட் எல்லாம் எழுதும்போது, சங்கர் ஐஎஸ் மற்ற அகாடமி மார்க் டெஸ்ட் எழுதும்போது எனக்கு எப்பயுமே ட்ரிபிள் டிஜிட் தான் மார்க் வரும். எத்திக்ஸ் பேப்பர் நான் ஒரு நாள் கூட படிச்சிருக்கோம். நான் உண்மையா சொல்லிடுறேன். எத்திக்ஸ் பேப்பர் அன்னைக்கு மதியம் வந்து ரொம்ப காமா போகும். ரொம்ப எல்லாருமே ரொம்ப அதுக்கு ப்ரெஷர் போட்டு படிச்சுட்டு இருப்பாங்க யூபிஎஸ்சி அந்த எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடி. நான் அன்னைக்கு மட்டும் ரொம்ப ஜாலியா இருப்பேன். எத்திக்ஸ் பேப்பர் அதுவும் எப்பயுமே ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிச்சிருக்கேன். எல்லாமே தமிழ்ல தான் எழுதுவேன். அதனால எனக்கு நான் அந்த போஸ்ட்மேன் இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிட்டோம் அதைத்தான் நான் எழுதுவேன். அதுக்கப்புறம் அதைத்தான் நான் அப்படிதான் எடுத்துக்கிட்டேன். போஸ்ட்மேன் அப்படின்றத விட நான் அதுல என்னென்ன விஷயங்கள் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். இன்னொன்னு மேடம், நான் அங்க போனாலுமே படிச்சுதான் இருக்கேன். கிடைக்கிற சின்ன சின்ன விஷயங்கள கூட படிப்பேன். எப்படின்னா ஸ்டாம்ப் இருக்குல்ல மேடம், ஸ்டாம்ப் இருக்குல்ல, அந்த ஸ்டாம்ப்ல கூட படிப்பேன். ஓகே, இதெல்லாம் இந்த ஸ்கீம்ஸ்ல இருக்க நிறைய தலைவர்களோட போட்டோஸ் எல்லாம் வரும் ஸ்டாம்ப் கார்டுல. அப்படியே எல்லாருக்கும் கேக்குதா? நல்லா கேக்குதா? பாருங்க. அது மாதிரி ஏதாவது கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் படிச்சுட்டு எனக்கு இப்போ போஸ்ட்மேன் வந்து கரெக்டா எனக்கு வீட்டுல இருந்து நான் சென்னையில் ரூம்ல இருந்தப்போ ரூம்ல இருந்து நான் சென்ட் தாமஸ் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் போறதுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் சைக்கிள்ல போகணும். சைக்கிள்ல போயிட்டு அங்க காலையில ஒரு 8:30க்கு ஒரு 10 மணிக்குள்ள ஆரம்பிச்சிருவோம். ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா ஈவினிங் 5 o'clock ஆகும். ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா ரொம்ப ஃபாஸ்டா டெலிவர் பண்ணுவேன். எல்லா போஸ்ட்டும் ரொம்ப ஃபாஸ்டா டெலிவர் பண்ணிட்டு எந்த அளவுக்கு நம்ம டைம் சேவ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டைம் சேவ் பண்ணணும் அப்படின்ட்டு 3:30-4 மணிக்குலாம் முடிச்சுட்டு வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு திரும்ப புக் எடுத்து படிப்பேன். புக் எடுத்து படிச்சுட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 7 o'clock வரையும் படிப்பேன். அதுக்கப்புறம் திரும்ப ரூம் போயிருவேன்.
அதுக்கப்புறம் சண்டே மட்டும் தான் எங்களுக்கு போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல லீவ். அன்னைக்கும் நான் நம்ம அண்ணா நூற்றாண்டு நூலகம் போயிருக்கேன். இந்த மாதிரி கிடைக்கிற சின்ன சின்ன டைம்லாம் நல்லா யூஸ் பண்ணிட்டே இருக்கேன். ஒவ்வொரு விஷயமும் நான் நம்ம எக்ஸாமுக்கு எந்த அளவுக்குள்ள லிங்க் பண்ணலாம் அப்படின்ட்டு கிடைக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட நான் எக்ஸாமுக்கு கூட லிங்க் பண்ணுவேன். அங்க வர ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்தாங்கன்னா, இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்க்கு எக்ஸ் சர்வீஸ் மேன்லாம் வருவாங்க. அவங்க கிட்ட நான் அவங்களை பத்தி கேட்பேன், எங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஜம்மு காஷ்மீர்ல இங்க ஒர்க் பண்ணேன், லடாக்ல ஒர்க் பண்ணேன், ரஜோரியில ஒர்க் பண்ணேன், பூஞ்சில ஒர்க் பண்ணேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் பூஞ்சுன்னு சொன்னேன், பூஞ்ச் அட்டாக் இருந்தது, இதனால என்னென்ன பிரச்சனை இருந்தது அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கும்போது சொல்லுவாங்க, நம்பி இந்த மாதிரி அவங்க ரிவர்குள்ள எல்லாம் வருவாங்க, சின்ன சின்ன ரிவர்லாம் இருக்கும், அதுக்குள்ள கிராஸ் பண்ணி வருவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓ, அப்ப செக்யூரிட்டி ஆங்கிள் நம்ம ரிவர்ஸ் எல்லாம் என்ன நம்ம டைட் பண்ணணும் அப்படின்னு நான் யோசிச்சுக்குவேன். அதுக்கப்புறம் அவங்க ஜம்மு காஷ்மீர்ல இங்க அருணாச்சல் பிரதேஷ்ல தவாங்ல ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நான் அவங்ககிட்ட கேட்பேன், தவாங்க எப்படி போவீங்க அப்படின்லாம் கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி அருணாச்சல் போய் இங்க அஸ்ஸாம் போயிட்டு அஸ்ஸாம்ல இருந்து மேல போகணும் தம்பி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்ப ஓகே, அஸ்ஸாம்ல இருந்து மேல போகணும் அப்படின்னா அஸ்ஸாம் வந்து ரொம்ப லோ லையிங் ஏரியா, அருணாச்சல் வந்து ரொம்ப ஹை ஆல்டிடியூட் ஏரியா அப்படின்றதுலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஒவ்வொரு விஷயங்கள்லாம் நான் நம்ம எக்ஸாம் பாயிண்டடா அப்படியே கனெக்ட் பண்ணுவோம் யார்கிட்ட பேசணும். ரொம்ப பெருமையா பாத்துட்டு இருக்கேன் நானு ஆக்சுவலா. அதுக்கப்புறம் அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க போயிட்டேன் மேடம். இந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்டா டெலிவர் பண்ணிட்டு கிடைக்கிற சின்ன சின்ன டைம்ல யூஸ் பண்ணி அதை ஒவ்வொரு மனுஷங்க கிட்ட நம்மளோட அட்மினிஸ்ட்ரேட்டரா வந்து நீங்க யோசிச்சிருக்கீங்க. லைக் ஓகே, இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குன்னா அப்ப நம்மள இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டா நம்ம என்ன சொல்லணுங்கிறத அனுபவபூர்வமா கேள்வி பண்ணும்போது டெஃபினெட்லி அது உங்களுக்கான அந்த ரியல் ஆன்சர் வரும். ஒரு நடிப்பு இல்லாம நிஜமான ஒரு ஆன்சரா வரும். அதுதான் பார்த்தேன். அது இல்லாம அங்கேயே சொல்லுவாங்க, சொல்லுங்க. அங்கேயே சொல்லுவாங்க, லடாக்லாம் போறீங்க அங்க எப்படி இருக்கும் அப்படின்னா, தம்பி அங்க போனா ஒரு 3 மாசத்துலயே ரொம்ப பாடி வீக் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு பாடி வீக் ஆகுது அப்படின்னு கேட்டா, காத்து இருக்காது தம்பி, ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னா. ஓ, ஆக்சிஜன் கம்மியா இருக்கு, ஆக்சிஜன் கம்மியா இருக்கிறதால என்ன இது பாடி வந்து அந்த பாடி அதுக்கு ஏத்த மாதிரி இதா அடாப்ட் ஆகுது, மூச்சு வாங்கும் பயங்கரமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீமோகுளோபின் கண்டென்ட் வந்து ஆனா ஹீமோகுளோபின் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்வாங்க அங்கேயே இருந்தோம்னா. எஸ் மேடம், அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்குவேன். அதுக்கப்புறம் அவங்க ஃபுட் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா இங்க சொல்லுவாங்க, சியாச்சின்ல இருந்தப்பா சியாச்சின்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சியாச்சின்ல அந்த நம்ம உருளைக்கிழங்கு தக்காளிலாம் சுத்தில வச்சுதான் உடப்போம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் கனெக்ட் பண்ணுவேன். இதெல்லாம் ஜாகிரபியா பாலிட்டியா அந்த மாதிரி லிங்க் பண்ணி கனெக்ட் பண்ணி படிச்சுட்டு யாராவது பார்த்தாங்கன்னா நான் கூட பேசுவேன். ஒரு சீனியர் சிட்டிசன் எல்லாம் வந்தாங்கன்னா நம்ம அவங்கள ஒரு மாதிரி தான் பார்ப்போம். அட உங்ககிட்ட என்னப்பா அப்படின்ட்டு நான் அவங்க கூட நிறைய பேசுவேன். பேசிட்டு அவங்களுக்கும் ரொம்ப ஆறுதலா இருக்கும். சீனியர் சிட்டிசன் வந்து அவங்களுக்கு யாராவது இதெல்லாம் கேட்க மாட்டாங்களா, அவங்க ஸ்டோரி எல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதை நம்ம அவங்ககிட்ட கேட்டு ரொம்ப அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி அவங்ககிட்ட நான் சில விஷயங்களை கேட்டு பார்ப்பேன். உங்க பசங்களை என்ன பண்றாங்க, உங்க பசங்க உங்களை பாத்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லப்பா அவங்க எதுவுமே பாதுகாக்க மாட்டாங்கப்பா அப்படின்னு நம்ம சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்டில் நீங்க இது பண்ணுங்க அப்படின்னு நம்ம அவங்களுக்கு 2 ஐடியா கொடுக்குறது. அப்ப அந்த ஆக்டை பத்தி நம்ம லிங்க் பண்றது. சூப்பர் சூப்பர். ஆக்சுவலா எனக்கு வந்து ஐ வாண்ட் டு கிளாப் ஃபார் யூ. என்னால முடியல. சோ நம்ம பசங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நீங்க வந்து ஹார்ட் ஒர்க், செல்ஃப் டிசிப்ளின், எத்திக்ஸ் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ சொல்லிட்டு இருக்கீங்க. ஐ ஃபீல் வெரி ப்ரௌட் முத்து. நான் நிஜமாவே வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. இப்படி ஒரு பையன் வந்து நம்மளுக்கு ஸ்டூடெண்டா இருக்கானு. அந்த மாதிரி எல்லாரும் இங்க இருக்கிற எல்லாரும் ஒரு நாளைக்கு என்ன அப்படி ஃபீல் பண்ண வச்சிட்டீங்கன்னு வைங்களேன். பிறவி பெரும் பயல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு. ரெண்டாவதா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இங்க இருக்க நிறைய பேர் வந்து சொல்றாங்க என்கிட்ட, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி பண்றது, நான் ஒர்க் பண்ணிட்டு என்னால படிக்கவே முடியல மேம் அப்படின்னுவாங்க. எனக்கும் பிசிக்கல் ஒர்க் இருக்காது, மென்டல் ஒர்க்கா தான் இருக்கு. பட் நீங்க வந்து பிசிக்கல் ஒர்க் ஆல்சோ. சோ அது எப்படி நம்ம கொஞ்சம் எப்பவுமே அந்த ஒரு ஃபயரை எப்பயுமே வச்சுக்கணும். நம்ம பட்ட அசிங்கங்கள், நம்ம பட்ட கஷ்டங்கள் அதெல்லாம் ஒரு ஒரு இதா வச்சுட்டு எப்ப கொஞ்சம் சோர்வடையணும் அப்ப அதை நினைப்பேன். நம்மளுக்கு இதெல்லாம் நடந்தது, கண்டிப்பா நம்ம இதெல்லாம் கிராஸ் பண்ணி போகணும், இதெல்லாம் கிராஸ் பண்ணி போனாதான் நம்ம கொஞ்சம் நல்லா இருக்க முடியும், நம்ம நல்லா இருந்தாதான் கொஞ்சம் ஒரு 4-5 பேருக்கு நல்லது பண்ண முடியும் அப்படின்னு யோசிப்பேன். இப்ப டிடிஆர் ஜாயின் பண்ணேன் மேடம். அங்க வந்து என்ன ஆச்சுன்னா நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். ஆனா பட் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் இது பண்ணுவாங்க, கூப்பிட்டு திட்டுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. நீங்களே திட்டுறீங்களா, உங்களுக்கு ஆபீசரா வரேன் அப்படின்ட்டுலாம் யோசிப்பேன். யோசிச்சு நான் அப்பயே புக் எடுத்துட்டு லைப்ரரி போவேன். அப்பயே புக் எடுத்துட்டு அங்க ஸ்டேட் சென்ட்ரல் லைப்ரரின்னு திருவனந்தபுரத்துல இருக்கும். நான் டிடிஆர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தது. கரெக்டா 2 மணிக்கு காலையில 6 மணிக்கு டியூட்டி ஸ்டார்ட் பண்ணுவேன். 2 மணிக்கு மதியம் முடிச்சிருவேன். சாப்பிட்டு அடுத்த 1/2 மணி நேரத்துல அங்க லைப்ரரியில.
சூப்பர். எனக்கு அது மலையாளம் அந்த பஸ் கோடுல கூட என்ன எழுதுறதுன்னு தெரியாது. பக்கத்துல இருக்கவங்க கேட்பேன், இது இந்த தம்பானூர் போகுமா, ரயில்வே ஸ்டேஷன் போகுமா அப்படின்னு கேட்பேன். அவங்களா சொல்லுவாங்க இது போகும் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் 2-3 நாள் கழிச்சு இந்த மலையாளம் தம்பானூர் அப்படின்னு போட்டுருச்சு, அது ஓவியமா அப்படி மனப்பாடம் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி ஒரு இதுல எழுதிருந்தாங்கன்னா இது கேரளா தம்பானூர் போட்டிருக்கேன், அப்ப அந்த மாதிரி அங்க போயிருவேன். இந்த மாதிரி ஒர்க்கு எப்படி பேலன்ஸ் பண்ணா மேடம், அத ஒரு ஃபயர் இருக்கணும் மேடம். கண்டிப்பா நம்ம படுற அந்த அசிங்கங்கள் கஷ்டங்கள் நம்ம இதுதான் ஆகணும் அப்படின்னு நினைச்சிருக்கோம். அப்படின் போது அதை நம்ம அடைஞ்சே தீரணும் அப்படின்னும் போது நம்மளுக்குள்ள அந்த ஃபயர் இருந்துட்டே இருக்கும். என்னதான் இதா இருந்தாலும் சோர்வா இருந்தாலும் நம்ம அதை ஒரு டைம் நினைச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் பிரீத்திங் எக்ஸசைஸ் இல்ல யோகா இல்ல ஏதாவது ஒரு பாட்டு கேட்டு இல்ல கொஞ்சம் தூரம் வெளியே போயிட்டு திரும்ப நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு திரும்ப வந்து உட்காந்தோம்னா புக் எடுத்து உட்காந்தோம்னா கண்டிப்பா இதாதான் நடக்கும். கண்டிப்பா பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியும், ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சாங்க. அது ஒன்லி பிகாஸ் ஆஃப் யுவர் பியூர் ஹார்ட் தான் இல்லையா? சோ நீங்க ஒரு ஆஸ்பிரண்டா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாங்க இல்லைங்களா? லைக் பீயிங் சப்போர்ட்டிவ் அப்படிங்கறத தாண்டி மெட்டீரியல்ஸ் எல்லா விதத்திலயும். சோ இப்படி பல தடைகளை தாண்டி நீங்க படிச்சிருக்கீங்க. இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறது வந்து 24 ஹவர்ஸ்ல இந்த ஒர்க்கை விட்டுட்டு சும்மா டெய்லி படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அந்த பசங்களுக்கு வந்து நிறைய டிஸ்ட்ராக்ட் ஆகுது அப்படின்றாங்க. இந்த கேள்விக்கு நீங்க கண்டிப்பா திட்டுவீங்க. உண்மையா நீங்க நான்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு டிஸ்ட்ராக்ட்னு இன்னமும் சொல்ற அப்படின்னு. அது கொஞ்சம் அவங்களை திட்டி விடுங்க. டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு மேடம், கண்டிப்பா டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா அதுதான் நம்ம ஹாபின்னு ஒண்ணு இருக்கு. அந்த டிஸ்ட்ராக்ஷனை நம்ம ஹாபி வழியா கொண்டு போயிட்டு அந்த ஹாபியை கொஞ்ச நாள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு 1 ஹவர் அந்த ஹாபில கூட இருக்கும். எழுதுறதோ வரைகிறதோ அந்த மாதிரி அந்த நம்ம டிஸ்ட்ராக்ஷன் ஏதோ படம் பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஏதோ ஒரு மாசத்துல ஒரு 2 படம் பார்க்கலாம். நம்ம ரெகுலரா படம் பார்த்தோம்னா டெய்லி 2 படம் பாக்குறவங்க இருக்காங்க இதுல. அதனால நம்ம அந்த டிஸ்ட்ராக்ஷனை நம்ம ஹாபி வழியா கொண்டு போயிட்டு அந்த ஹாபி மூலமா ஒரு ஹாஃப் அன் ஹவர் 1 ஹவரா நம்ம அதை ஸ்பெண்ட் பண்ணிட்டு திரும்ப ரிட்டர்ன் பேக் டு புக்ஸ்க்கு வந்துடணும். அது மட்டும் இல்லாம நான் எப்படி அதை டிஸ்ட்ராக்ஷன் எப்படி பண்ணுவேன்னா, ரொம்ப நம்ம ரீடிங் பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க மேடம், புக்ஸ்ல ரொம்ப நேரம் நம்ம ரீட் பண்ணிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு ரொம்ப டயர்ட் ஆகும். ஒரே வேலையை நம்ம கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கோம், அது ரீட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது நம்ம கண்ணுல இருந்து எல்லாமே ரொம்ப டயர்ட் ஆகும், பிரெயின்ல இருந்து எல்லாமே டயர்ட் ஆகும். அந்த டயத்துல என்ன பண்ணுவேன்னா நான் கொஞ்சம் நியூஸ் பேப்பர் படிப்பேன். நியூஸ் பேப்பர்ல சும்மா படம் மட்டும் பார்ப்பேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா அட்லஸ் கொஞ்ச நேரம் பார்ப்பேன். ஏன்னா நம்ம இவ்வளவு நேரம் நம்ம ரிட்டனா தான் எழுதிருந்த ஒரு சென்டென்ஸை படிச்சுட்டு இருக்கோம். இப்ப வந்து நம்ம ஒரு ஓவியங்களா பாக்குறோம், அதாவது மேப் அட்லஸ் இது மாதிரி பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் அந்த ஒரு டயர்ட்னஸ் வராது, ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது. அப்படியே அதுக்கப்புறம் ஏதாவது வீடியோஸ் பாக்குறது, எஜுகேஷன் வீடியோஸ் பாக்குறது யூடியூப்ல, இந்த மாதிரி நம்ம டிஸ்ட்ராக்ஷனை ரொம்ப அழுத்து போகாம இருக்கு, ரொம்ப டிசிப்ளின்டான டிஸ்ட்ராக்ஷனா இருக்கணும் அப்படின்னு. சூப்பர்ங்க. அடுத்து வந்து நம்ம அனந்த் செல்வம், ஹி இஸ் ஆல்சோ an educator. அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா லிமிடேஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லி. நான் ரொம்ப நிறைய புக்ஸ் வந்து நான் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சிக்கு அதிகமா புக் படிக்கலாம், ரொம்ப லிமிடெட் புக்ஸ் தான். ஆனா நான் கதை அந்த மாதிரி புக்ஸ் நிறைய படிப்பேன். தெரியும். ஏன்னா இந்த இடத்துல ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவரை இன்டர்வியூக்கு நாங்க வந்து பேனல்ல கூப்பிட்டு இருந்தோம். அப்ப வந்து மொமெண்டோ அதெல்லாம் வாங்கவே இல்லை. நாங்க நேரா அவருக்கு வந்து வேல்பாரி புக்கை தான் பார்சல் பண்ணி கொடுத்து விட்டேன் நானு. பிகாஸ் அவ்வளவு நல்ல ஒரு ரீடர் அவரு, எங்க புக்கை பார்த்தாலும் அப்படியே நின்றுவாரு. சோ அதாவது நீங்க சொல்ற மாதிரி அவர் அதையும் பண்ணிட்டு தான் இருந்தார். வெறும் படிப்புன்னு இல்ல, ஹி வாஸ் லைக் மத்ததையும் வந்து நான் வந்து எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு. அதுல எழுதி ஒரு ஃபுல் பேஜுக்கு வந்து நான் முன்னாடி முன்னுரை எழுதி ஒரு ஆசிரியர், அதாவது என்ன எழுதினா, ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிறது தாய்க்கு மட்டும் இல்ல ஆசிரியர்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்திருந்தேன். சோ எனக்கு உண்மையிலேயே இன்னைக்கு ரொம்ப ப்ரௌடான ஒரு மொமெண்ட் தான் நான் சொல்லுவேன். சோ அந்த இதுல நீங்க லிமிடேஷன் ஆஃப் மெட்டீரியல்ங்கிறது உங்களுக்கு நிஜமாவே கொஞ்சம் வலிச்சிருக்கும், ஏன்னா புக்கு பைத்தியம் நீங்க. நான் அதனால என்ன பண்ணுவேன்னா லட்சுமி பாலிட்டினா லட்சுமிகாந்த் மட்டும்தான். அப்புறம் கிளாஸ் மெட்டீரியல்ஸ் நீங்க சொன்ன அந்த டெக்னிக்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப லிமிட்டடா தான் வச்சிருக்கோம். என்விரான்மெண்ட்னா நம்ம சங்கர் ஐஎஸ் அகாடமியோட புக்கு தான். இந்த மாதிரி ஹிஸ்டரினா நம்ம ஹிஸ்டரிக்குன்னு வந்து நான் ஒரு தர்மராஜ் ஒரு புக்கு ஒரு 5 புக்கு ஃபாலோ பண்ணுவேன். இந்த மாதிரி ரொம்ப லிமிட்டடா தான் வச்சிருக்கோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு 2 புக்கு இல்ல 1 புக்கு தான், இதுக்கு மேல நிறைய வச்சுக்க மாட்டேன். ஆனா நியூஸ் பேப்பரை நல்ல தரவா படிக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க,
எஸ் மேடம். லோக்கல் நியூஸ் படிக்க மாட்டாங்க. நம்மள நேஷனல் இன்டர்நேஷனல் எக்கனாமி ஸ்போர்ட்ஸ் இந்த நியூஸ் தான் படிப்பாங்க. நம்ம லோக்கல் நியூஸ் படிக்க மாட்டாங்க. லோக்கல் நியூஸ் தான் என்னை பொறுத்தவரை நான் ரொம்ப அதிகமா அதுல கான்சென்ட்ரேட் பண்ணேன். ஏன்னா அதுல எத்திக்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் நிறைய கிரைம் நடக்கும். அதெல்லாம் நம்ம எங்கெங்கயோ நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். நம்ம ஊரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நாளைக்கு இன்டர்வியூல போயிட்டு நல்லா பேச முடியும். ஸோ அதனால நம்ம லோக்கல் நியூஸ் நான் நல்லாவே படிப்பேன். அதுல இருந்து நிறைய விஷயங்கள் எடுத்துப்பேன். பாத்தீங்கன்னா அங்க பக்கத்துல ஏதாவது ஒரு பாட்டியை சமம் ஏதாவது ஒரு ஸ்டோரி வந்து லோக்கல் நியூஸ், ஏதாவது ஒரு நாய் வந்து ஏதாவது ஒரு பூனையோட விளையாண்டு இருக்கு, இது ரெண்டும் ஒற்றுமையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நோட் பண்ண இது வந்து நம்மளையும் கொஞ்சம் என்ன சொல்றது, இந்த இதுல இருந்து நம்ம கொஞ்சம் இது பண்ணி வச்சுக்கணும். அந்த இன்டர்நேஷனல் நேஷனல் இந்த மாதிரி ஒரு இதுலயே இருக்காம நம்மள கொஞ்சம் லோக்கல் நியூஸ் படிக்கிறப்ப கொஞ்சம் வெர்சடைலா படிக்கிறப்ப கொஞ்சம் நம்மளுக்கும் கொஞ்சம் புத்துணர்வா இருக்கும். கொஞ்சம் திரும்ப அந்த அந்த டேவை வந்து நல்லா கொண்டு போகணும். அதனால நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிற எல்லாத்தையுமே லிங்க் பண்ணுவேன் சிலபஸ். ஓகே, எந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. தமிழ் இந்து படிப்பேன் மேடம். தமிழ் இந்து படிப்பேன், அதுக்கப்புறம் நம்ம தினமணி படிப்பேன், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் இந்து. இது கண்டிப்பா படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா அந்த சொன்னீங்களா மேடம் நம்ம டிஸ்ட்ராக்ஷன் வருது, அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம இங்கிலீஷ் இந்துல இருக்க ஃப்ளோக் இருக்குல்ல மேடம், ஃப்ளோக் நான் ரெகுலரா சால்வ் பண்ணுவேன். இங்கிலீஷ் இந்துல வர ஃப்ளோக் ரெகுலரா சால்வ் பண்ணிட்டு தான் அடுத்து பண்ணுவேன். அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ரொம்ப இதா இருக்கும். வந்து ஒரு மாதிரி ஆக்டிவ் ஆயிடும். எஸ் மேடம், அது பண்ணிட்டு தான் மத்த இதெல்லாம் பண்ணுவேன். சூப்பர். இந்த மாதிரி இந்த நியூஸ் பேப்பர் 3 நியூஸ் பேப்பர் ரெகுலரா எடுக்கும். படிக்கிற ஒவ்வொரு நியூஸையும் நம்ம சிலபஸோட லிங்க் பண்ணுவோம். ஓகே, மேக்ஸிமம் லிங்க் பண்ணி கேட்காங்க. அடுத்தது थैंक यू புக் ரெஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது கண்டிப்பா இந்த புக்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம படிக்கணும் அப்படின்னு. அப்புறம் இன்னொரு டவுட் கேட்டிருந்தாங்க, அதையும் நான் சொல்லிடுறேன். யூபிஎஸ்சில வந்து அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம், டிஎன்பிஎஸ்சினா ஃபேக்ட்ஸ் முக்கியம் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நானும் கூவிட்டே இருக்கேன், அப்படி இல்லப்பா மாத்திட்டாங்கப்பா, குரூப் 1 வந்து அனலிட்டிக்கலா கேக்குறாங்கன்னு யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. நீங்க கொஞ்சம் சொல்லுங்க, உண்மையாவே மாத்திட்டாங்க கொஞ்சம் கான்செப்ட். இது ஒரு ஃபேக்சுவலா ஃபேக்ட்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்றது வந்து ஒரு 3 to 4 இயர்ஸ் முன்னாடி. இப்ப வந்து ஃபேக்ட்ஸ் ஓரளவுக்கு முக்கியம், ஆனா அனாலிட்டிக்கல் பவர் ரொம்ப முக்கியம். அதான் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன். நீங்க இப்ப லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரை குரூப் 1 கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்க அனலைஸ் பண்ணாலே தெரிஞ்சிடும் எப்படி கொஸ்டின் பேப்பர் அந்த வேரியேஷன் இருக்கு. அதிகமா நல்ல வேரியேஷன் தெரியும். லாஸ்ட் இயர்லாம் நம்ம யூபிஎஸ்சி படிச்ச பசங்க நிறைய பேர் படிக்காமவே குரூப் 1 கிளியர் பண்ணாங்க. எஸ் மேடம், அது அனலிட்டிக்கல் பவர். ஏன்னா நம்ம ஃபேக்ட்ஸ்னா ரிவைஸ் பண்ணணும், அது மனப்பாடம் பண்ணணும். பட் நம்ம கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே போதும், படிக்காமவே நம்ம இன்னொரு எக்ஸாம் எழுதலாம். அது மாதிரி யூபிஎஸ்சி பண்ணியே ஆன்சர் பண்ணிர முடியும். எஸ் மேடம், யூபிஎஸ்சி படிச்ச நிறைய பசங்க அதை படிக்காமவே ரிவைஸ் பண்ணாமவே போயிட்டு குரூப் 1 கிளியர் பண்ணும். அதனால சோ அனலிட்டிக்கல் ரொம்ப முக்கியம். ஒரு 80% அனலிட்டிக்கல் அண்ட் இதுதான், 20% ஃபேக்சுவலாவும் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே, வெரி குட். சோ புக் ரெஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. ஏதாவது புக் ரெஃபரன்ஸ் கண்டிப்பா இதை படிக்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப புதுசா வந்திருக்க தமிழ் சொசைட்டி யூனிட் 9 யூனிட் 8 அதுக்கு ஏதாவது நீங்க ரிசர்ச் பண்ணிருப்பீங்கல்ல, எது எதுல படிக்கலாம் அப்படின்னு? அது கொஞ்சம் நான் படிக்கும் போது இருந்ததே இல்லைங்க. நான் அந்த டைம்ல இப்பதான் இந்த நியூஸ் லெவல்ஸ்ல 2018 அப்புறம் தான் இன்ட்ரோ듀ஸ் பண்ணாங்க, கொண்டு வந்திருக்காங்க. சோ என்னை பொறுத்தளவுல தமிழ்ல அந்த லிட்ரேச்சர் கல்ச்சர் வந்து நான் படிக்க சொல்றது வந்து அந்த சிலபஸை வச்சுட்டு மு வரதராசனோட புக்கு, தேவிரா புக்கு, அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தியோட தமிழர் நாகரிகமும் பண்பாடும், இந்த 3 புக்கையும் வச்சுட்டு இந்த புக்கை வச்சுட்டு சிலபஸ்ல இருக்கிற ஒவ்வொரு டாபிக்கும் 3 புக்லயுமே படிக்கணும். அப்படி படிச்சிட்டீங்கன்னா நம்ம தமிழ் கல்ச்சர் இதுல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸ்ட்ராங்கான இதையே நம்ம யூபிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆப்ஷனல் தமிழ் லிட்டரேச்சர் ஆப்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். இது வந்து கல்ச்சர் பிளான் என்ன அப்படிங்க கேட்டாங்க. ரிவிஷன் எப்படி நான் பண்றது அப்படின்னு. ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம படிக்கும்போது கொஞ்சம் கான்செப்ட் மட்டும் ஞாபகம் இருக்கும், சிக்கலான கான்செப்ட் நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது, ஃபேக்சுவல் பெருசா இதா இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் டைம் படிக்கும்போது என்னன்னா அந்த ஃபேக்சுவல் ஒரு 50% நம்ம இதாகும், அந்த சிக்கலான கான்செப்ட் கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். தேர்ட் டைம் படிக்கும்போது எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். அதனால நம்ம ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதனால நம்ம ரிவிஷன் எந்த அளவுக்கு பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆன்சரை ரொம்ப ஸ்பீடா ஆன்சர் பண்ணலாம். நம்ம ரிவிஷன் பண்ணாம போனோம்னா ஒரு கொஸ்டினை, உதாரணத்துக்கு யூபிஎஸ்சில ஒரு பிலிம்ஸ்ல ஒரு கொஸ்டினை ஒரு நிமிஷம் யோசிக்கிறோம் அப்படின்னா நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போனோம்னா அதையே ஒரு 40 செகண்ட்ல நம்ம ஆன்சர் பண்ணலாம். அதனால ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு.
ஓகே. இல்ல ரிவிஷனுக்கு ஏதாவது பிளான் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. லைக் இவ்ளோ சிலபஸ் இருக்கு. நான் அந்த சிலபஸ படிச்சு முடிக்கிறதுக்கே 1 வருஷம் ஆயிடுது. இதுக்கு இடையில எப்படி சார் ரிவைஸ் பண்றது? அதுக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்களான்னு கேக்குறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, திரும்ப திரும்ப படிங்கன்றது தான் சொல்லுவோம் நம்ம. நீங்க ஏதாவது ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா பசங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம புக்கை ரீட் பண்ணிடணும். எல்லா புக்கையுமே நம்ம ரீட் பண்ணிடணும். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் 2 பக்கத்தை படிச்சோம்னு வச்சுக்கலேன், அந்த 2 பக்கமும் ஃபுல்லா நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம ஞாபகத்துல இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். அப்படி பண்ணவே முடியாது. ஃபர்ஸ்ட் எல்லா புக்கையும் ஃபர்ஸ்ட் ஒரு ரீட் விட்டுறணும். அது புரியுதோ புரியல, நிறைய கான்செப்ட் புரியும், ஃபேக்ட்ஸ் எல்லாம் தெரியவே தெரியாது. ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே ரீட் பண்ணிட்டே போகணும். போறப்ப நம்ம என்ன பண்ணணும், புக்ல நிறைய நோட் பண்ணணும். புக்ல நிறைய பிக்டோரியலா நிறைய ரெப்ரசன்ட் நம்ம இது பண்ணணும். ஏதாவது ஒரு ஃபேக்சுவல் இருந்துச்சுன்னா அது ஃபேக்சுவலா எப்படி பிக்டோரியலா ரெப்ரசென்ட் பண்ணி சின்ன சின்னதா அந்த வரைஞ்சு வச்சுக்கணும். அங்கங்க ரவுண்ட் பண்ணணும், அங்கங்க அண்டர்லைன் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் பண்ணாதான் நம்ம நெக்ஸ்ட் டைம் எடுத்து படிக்கும் போது இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். இதெல்லாம் நம்ம பண்ணாம புக்லாம் அண்டர்லைன் பண்ணாம ஏதோ ஒரு சைட்ல ஏதோ ஒரு மார்க் எதுவும் பண்ணாம வச்சுன்னு வச்சுக்கலாம், திரும்ப அந்த புக்கை எடுத்து பார்க்கும்போது புதுசா ஒரு படிக்கிற மாதிரி ஒரு தோணும், நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் வராது. ஸோ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போதே அங்கங்க அண்டர்லைன் பண்ணிட்டே போகணும். நிறைய ஒவ்வொரு புக்லயும் உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பாயிண்ட்ஸா கீழேயோ மேலேயோ சைட்லயோ எழுதி வச்சுட்டே வாங்க. அப்படி பண்ணிட்டே வந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, நீங்க நெக்ஸ்ட் டைம் படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த ரிவிஷன் வந்து ரொம்ப ஸ்பீடா போகும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அந்த ரீட் பண்ணி எழுதி வச்சதை செகண்ட் டைம் நீங்க ரிவைஸ் பண்ணும்போது வேகமா அந்த புக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 3 days ஒரு புக்கை படிச்சு முடிக்கிறீங்க அப்படின்னா செகண்ட் டைம் ஒரு நாள்ல நீங்க படிச்சு முடிச்சிருவீங்க. ஏன்னா நீங்க முக்கியமான பாயிண்ட்லாம் அங்கங்க எழுதி வச்சிருக்கீங்க. அந்த எழுதி வச்ச பாயிண்ட்டை படிச்சுட்டு அதுக்கப்புறம் புக்ல அந்த திரும்ப ஈச் அண்ட் எவ்ரி லைன் படிக்கணும். ஓகே. ஸோ இது ஒரு பக்கம். ரெண்டாவது இன்னொரு டவுட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, யூபிஎஸ்சிக்கு நான் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்டு இருக்கேன், நல்ல தரவா படிச்சுட்டு இருக்கேன். நான் யூபிஎஸ்சிக்கு படிக்கணும்னா அதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், அது பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை மேடம், நீங்க நல்லா அனலிட்டிக்கலா படிச்சாலே போதும். 2 காமனான டாபிக் எடுத்து ஃபர்ஸ்ட் ஃபுல்லா அனலிட்டிக்கலா படிச்சாலே போதும். அதை எடுத்துட்டு நீங்க கொஸ்டின் பேப்பர், யூபிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் நீங்க படிச்சு பாருங்க. நீங்க குரூப் 1 படிச்சாலுமே யூபிஎஸ்சில இருக்க ஒரு 50% ஆஃப் கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். நீங்க நல்லா அனலிட்டிக்கலா படிச்சிருந்தீங்கன்னா ஒரு 75% நீங்க ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நீங்க அனலிட்டிக்கலா படிச்சாலே போதும். 2 சிலபஸுமே காமனான ஒரு சிலபஸ். இன்னும் சொல்ல போனா 2மே சிலபஸ் இல்லைன்னே சொல்லணும். ஹிஸ்டரினா ஹிஸ்டரி ஃபுல்லா படிச்சாங்க, பாலிட்டினா பாலிட்டி ஃபுல்லா படிச்சாங்க. அதை நம்ம சிலபஸ்ல இருக்க அந்த முக்கியமான அந்த டாபிக்ஸ் வந்து இன்னும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். ஆனா ஃபுல்லா படிச்சிடணும். அதனால நம்ம அனலிட்டிக்கலா படிச்சா மட்டும் போதும், நம்ம 2 எக்ஸாமே எழுதலாம். சூப்பர் சூப்பர். ஸோ இப்ப இன்னொருத்தர் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா உங்ககிட்ட நான் கண்டிப்பா கேட்கணும்னு எனக்கு சிலர் வந்து மத்தியானத்துல இருந்து சில கொஸ்டின்ஸ் அமைச்சிருந்தாங்க. அதை ஃபைனலா கேட்கிறேன். என்னன்னா, ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் டெப்டி கலெக்டர். டெப்டி கலெக்டர்னா எவ்வளவு மேம் சம்பளம் தருவாங்க அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க. அது வந்து என்னன்னா, இவங்களுக்கு வந்து சம்பளம் கம்மியாயிருமோ, இவங்க எல்லாம் பயங்கரமா மாஸ்ன்னு சொல்றாங்க, சம்பளம் தரமாட்டாங்களோன்னு ஒரு டவுட் இருக்கு இவங்களுக்கு. ஸோ சம்பளம், அதுல இருக்கக்கூடிய ப்ரிவிலேஜஸ், அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மிடில் கிளாஸ்ல இருந்து வரும்போதுதான் அந்த ப்ரிவிலேஜஸ் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயமா தோணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா தெரிஞ்சது அதை சொல்லுங்க. நம்ம ரொம்ப சாதாரண ஃபேமிலில இருந்து போனதுனால நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 நாள் ரொம்ப தடுமாற்றமா இருக்கு. யார்கிட்ட எப்படி பேசுறீங்க, யாரா என்ன, அந்த ஹைரார்க்கியை நல்லா தெரிஞ்சுக்கணும். ட்ரைனிங் போறப்ப நல்ல ஹைரார்க்கி எப்படி இருக்கு, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல ஹைரார்க்கி கீழே இருந்து மேல வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு நம்ம ஃபர்ஸ்ட் நாள் லெவலில் ரொம்ப ஒரு மாதிரி தயக்கமா இருக்குது. ஃபர்ஸ்ட் டே கலெக்டரை ஃபர்ஸ்ட் டைம் போய் மீட் பண்ண போறோம், ஒரு மாவட்டத்தோட கலெக்டர் போய் மீட் பண்ண போறோம். அது வரைக்கும் நம்ம தாசில்தார் இவங்க கிட்ட போய் பேசுறதுக்கே ரொம்ப சங்கடப்படுவோம், தயக்கப்படுவோம். அவங்க ஆபீஸ்ல அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் இருந்துட்டு அதெல்லாம் பேஸ் பண்ணிட்டு ஒரு டைம் கலெக்டரை மீட் பண்ணும்போது கொஞ்சம் பதட்டமா தான் இருக்குது. சரி, அதுக்கப்புறம் மேனேஜ் பண்ணி எல்லாம் பேசி அதுக்கப்புறம் பிக்கப் ஆயிடுச்சு. அது ஒண்ணு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு நார்மல் ஆயிடும். ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக் மட்டும் தான் அப்படி இருக்கும். நம்மளே டெப்டி கலெக்டர்ங்கிற ஃபீல் உங்களுக்கு எப்ப வந்துச்சு? நம்மளே கலெக்டர் தான்ப்பா இப்ப கிட்டத்தட்ட அப்படின்ற ஃபீல் எப்ப வந்துச்சு? என்னோட ஃபர்ஸ்ட் போஸ்டிங்ல என்ன ஆயிடுச்சுன்னா மேடம், ஒரு மீட்டிங் ஒரு பெரிய ஹால், அதுல வந்து நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க, நிறைய ஆபீசர்ஸ் உட்கார்ந்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆபீசர் அப்படின்னு பார்த்தா ஒரு மொத்தமாக ஒரு அந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு 7-8 பேர் தான் இருக்கும். அது எல்லாமே அது கீழே இருக்க ஆபீசர்ஸ்.
ஸோ அதுல நம்மளும் ஒண்ணு அப்படின்னு போயிட்டு ஸ்டேஜ்ல ஏறி மேல நம்ம உட்காந்துருக்கோம், நம்மளுக்கு ஆபீசர்ஸ் உட்காந்துருக்காங்க அப்படின் போது ஓகே நம்மளும் நம்ம பக்கத்துல நம்ம பக்கத்துல கலெக்டர், டிஆர்ஓ இந்த மாதிரி பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ ஓகே நம்மளும் மேல வந்துட்டோம் அப்படின்ற ஒரு இது. ஓகே. சோ நான் அஜிதா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. மேம் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம வந்தோடனையும் நம்ம எவ்வளவு சின்ன பிள்ளை அப்படிங்கறது கூட தெரியாம அவ்வளவு பெரிய ஆளுங்கெல்லாம் எந்திச்சு நின்னாங்க. ஒரு மாதிரியா அது எப்படி எடுத்துக்கிறேனே தெரியல அப்படின்னு சொன்னாங்க. சோ அந்த மாதிரி நிறைய இருக்கும். நம்ம போனோம்னாலே எல்லாமே எந்திரிச்சு நிற்பாங்க. அது இப்ப நான் ஆர்டிஓ இருக்கேன், ரெவென்யூ டிவிஷன் ஆஃபீஸர் அப்படின் போது நாங்க அந்த டிவிஷனுக்கு என் கீழே இப்ப 5 தாலுகா இருக்குங்க. 5 தாலுகாவில எந்த ஒரு பிரச்சனைனாலும் நாங்க தான் ஃபர்ஸ்ட் போயிட்டு அதை இது பண்ணணும். தாசில்தார் அவங்க பேஸ் பண்ணுவோம், அவங்களால முடியல நாங்க தான் போய் பேஸ் பண்ணுவோம். ஸோ எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நாங்க தான் போயிட்டு இது பண்ணுவோம். அப்படின் போது ஒரு அந்த டிவிஷனுக்கு நாங்க தான் கலெக்டர் மாதிரி, எனக்கு கீழே 5 தாலுகாவுக்கு நாங்க தான் கலெக்டர் மாதிரி, எங்களுக்கு கலெக்டருக்கு நாங்க டைரக்டா ஏதாவது ரிப்போர்ட் பண்ணுவோம். அப்படின் போது நாங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு போனோம்னா அந்த மக்கள் எல்லாம் வருவாங்க, சார் சார் அப்படின்ட்டு வருவாங்க. அவங்க கோரிக்கையெல்லாம் நம்மகிட்ட ரொம்ப அவ்வளவு என்ன சொல்றது, ரொம்ப நம்பிக்கையா கொடுப்பாங்க. அப்படின் போது நம்மளுக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. எல்லாரும் வந்து நம்ம சின்ன பசங்களா தான் இருப்போம், எல்லாம் வந்து ஐயா ஐயான்னு எல்லாம் சொல்லுவாங்க. இல்லைங்க ஐயான்லாம் சொல்ல வேணாங்க, உங்களுக்கு சார் ஒரு உங்களுக்கு ஆபீசர் அவ்வளவுதான், நீங்க ஐயான்லாம் சொல்ல வேணாம். இதெல்லாம் ஐயான்றது சொல்றதுலாம் நம்ம பிரிட்டிஷ் காலத்து ஒரு இது, பிரிட்டிஷ் காலத்து ஒரு காலம், நம்ம அதெல்லாம் கடந்து சுதந்திரம் ஆயிட்டோம். சும்மா ஜஸ்ட் சார் மட்டும் சொல்லுங்க போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன பையன் தான், அந்த மாதிரி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப இதா இருக்கும். நம்ம எல்லாம் நம்ம போகும்போது அதிகமா ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. நான் எப்பவுமே சொல்லும்போது அததான் ரொம்ப சொல்வேன். நீங்க வந்து நாளைக்கு ஒரு வெறும் போஸ்டிங் போல பல பாமர மக்களோட கண்ணுல ஒரு நம்பிக்கை தெரியும் உங்களை பார்த்த உடனேயும். உங்க பாக்கெட்ல இருக்க அந்த 10 ரூபா பச்சை இங்க் பேனா என்னெல்லாம் பண்ணும்னு உங்களுக்கு தெரியாது. சோ அதுக்காவது படிங்க அப்படின்னு சொல்லுவேன். அது வந்து நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப இன்னசென்ட்டா வந்து இதை வெறுட்ட கொடுத்தா இது நம்மளுக்கு வந்துரும் அப்படிங்கிற ஒரு பிளைண்ட் ஹோப் நம்ம மேல வச்சிருப்பாங்க. அது எல்லாமே இந்த கல்வி தந்தது தானே. கண்டிப்பா நம்ம இந்த சொசைட்டில இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம். திரும்ப நம்ம சொசைட்டிக்கு திரும்ப பண்றதுல நம்மளுக்கு கண்டிப்பா அந்த சோ அந்த கல்வி வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தான் தெரியும். அதாவது அது இல்லைன்னா இந்நேரம் நம்ம லைஃப் டோட்டலா இப்படி மாறி இருக்காது. சோ உண்மையிலேயே எவ்வளவுதான் சம்பளம் தராங்க அப்படின்னு கொஞ்சம் ஷேர் பண்ணிருக்கேன். சொல்லாம போயிடலாம்னு நினைச்சேன். இவங்க என்னன்னா நான் சொன்ன நம்ப மாட்டாங்க. அதனால நீங்க ஃபர்ஸ்ட் 56,000 வரும். ஓகே 56,000. அது சிட்டினா கொஞ்சம் அதுல ஃபர்ஸ்ட் போஸ்டிங் நமக்கு மெட்ராஸ், கோயம்புத்தூர், மதுரைனா ஒரு 4 to 5,000 கூட வரும். ஓகே அது இல்லைன்னா 56,000. ஓகே இது ஃபர்ஸ்ட் மந்த். ஓகே இதான் நம்ம ஜாயின் பண்ணும்போது ட்ரெய்னிங் ஜாயின் பண்ணும்போது இதான். அதுக்கப்புறம் ஏத்துவாங்க சரியா? அதெல்லாம் சரி கேட்காதீங்க. மினிமமா வந்துருது இல்லையா? போதும். ஆமா நம்மளுக்கு இதுவே போதும் உண்மையாவே. நீங்க இன்ஜினியரிங் கிராஜுவேட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு அவங்கவுங்க இனத்துல நீங்க சேருவீங்களா அப்படிங்கிறது ஒரு ஆர்வம். இன்ஜினியரிங் கிராஜுவேட் தான். ஈசி அண்ணா யூனிவர்சிட்டி திருச்சி. சூப்பர். ஆனா இன்ஜினியரிங் படிக்கும்போது தெரிஞ்சிருச்சு நம்ம செட் ஆக மாட்டோம் அப்படின்னு. கௌதம் மேனன் படத்துல ஒரு டயலாக் மாதிரி படிக்க ஆரம்பிச்சு இது நமக்கு செட்டே ஆகாது. எல்லாமே புரிய மாட்டேது. எல்லாம் அப்ப ஃபர்ஸ்ட் போனோன்னா இங்கிலீஷை பார்த்தோன்னு பையன் எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு போயிட்டு ரூரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு இங்கிலீஷை பார்த்தோன்னா பையன் என்ன பண்றது அப்படின்னு தெரியல. சரி அப்பயே முடிவு பண்ணியாச்சு, சரி எப்பயா பாஸ் பண்ணி வெளியே போனா மட்டும் போதும் அப்படின்ட்டு. நிறைய விஷயங்கள் நம்ம தாய்மொழியில படிக்கும் போது தான் நல்லா புரியுது. கண்டிப்பா அந்த கனெக்ட் வரும், கான்ஃபிடன்ஸ் வரும். நம்ம ஃபர்ஸ்ட் இயரே அந்த கான்ஃபிடன்ஸ் போனதுக்கு அப்புறம் அதை திரும்ப கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா சரி அதான் பாஸ் பண்ணி நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்ட்டு பாஸ் பண்ணி வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான். ஓகே வெரி வெரி நைஸ் டு ஹியர். இப்ப அந்த பயம் போயிருச்சா உங்களுக்கு? அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சா? லைக் நம்ம வந்து இங்கிலீஷ் தெரியலனாலும் நம்ம யாருக்கும் குறைஞ்சவன் இல்ல அப்படிங்கிறதோ அல்லது நம்ம அந்த மாதிரி ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல அப்படிங்கறத வந்து நீங்க கொஞ்சம் இவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் இதே மாதிரி நிலைமையில இருப்பாங்க. கண்டிப்பா மேடம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா மேடம் நம்ம அந்த எனக்கு எப்படின்னா மேடம் நான் நிறைய போஸ்ட் ஒர்க் பண்ணேன். நிறைய போஸ்ட் ஒர்க் பண்ணும்போது கேரளால அப்படிங்கும் போது மலையாளம் பேசணும், இங்க தமிழ் பெருசா பேச முடியாது, இங்கிலீஷ் பேசணும். இதை நான் அங்க கத்துக்கிட்டேன். இங்கிலீஷும் மலையாளமும் ஓரளவு கொஞ்சம் பேச கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம இங்க சென்னை ஒர்க் பண்ணும்போது இன்னும் நிறைய கொஞ்சம் நல்லா கத்துக்கிட்டேன். எனக்கு என்னன்னா இப்போ இருக்கிற ஒவ்வொரு இடத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டேன். நிறைய நான் இனிஷியலா நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் இங்கிலீஷ்
அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அங்க அதான் நான் பாக்குற எல்லா விஷயமே நான் என்னோட கனெக்ட் பண்ணிக்குவேன். ஏதாவது பஸ்ல போயிட்டு இருக்கும்போது சைட்ல அந்த இங்கிலீஷ்ல இருக்குல்ல, ஏதாவது நேம் சிக்னேச்சர் பொருள் இருக்கு நல்லா பார்த்து அப்படி மனப்பாடம் பண்ணிட்டு மனப்பாடம்டா மனப்பாடம் மனப்பாடம் பண்ணு. தெரியாத விஷயத்த நம்ம அந்த மாதிரி கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இனிஷியலா பண்ணிடுவோம். சரி, இது ரொம்ப பர்சனலான ஒரு क्वेश्चन தான். உங்களுக்கு ஓகேனா இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணலாம். இந்த மாதிரியான நம்மளுக்கு தெரியாதது, நம்மளுடைய அறியாமை அல்லது வந்து ஒரு கேலி, நம்மள வந்து ஒரு தாழ்வா நிறைய இன்சல்ட் பண்ணிருப்பாங்கல்ல, அத நீங்க எப்படி கிராஸ் பண்ணீங்க? அதுதான் மேடம் என்னோட ஃபயர். அதான் நம்மளுக்கு என்னோட முக்கியமான சோர்ஸே அதான். அதெல்லாம் எப்பயுமே நான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன். எனக்கு எந்தெந்த டைம்ல நான் டிமோட்டிவேட் ஆகுறோமோ அப்பெல்லாம் அந்த நம்மள அசீப்படுத்துறது, நம்ம இன்சல்ட் பண்ணது, நம்மளோட கஷ்டங்கள், நம்ம எந்த இடத்துல இருந்து வந்தோம் அப்படின்றத யோசிச்சுப்பேன். யோசிச்சோன்னே இதே எனக்கு பெரிய பூஸ்டர் ஆகும். நம்ம அசீப்படுத்தினா இதை நம்ம அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற ஒரு வெறி வரும். வாழ்ந்து காட்டிட்டு தான் ப்ரோ இருக்கீங்க, வாழ்ந்து காட்டிட்டு தான் இருக்கீங்க. ஆக்சுவலா வாழ்ந்து காட்டுறதுங்கிறத விட எடுத்துக்காட்டா இருக்கீங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். நீங்க எங்கேயுமே வரமாட்டீங்க அப்படிங்கறனாலதான் இன்னைக்கு புடிச்சு தரதரன்னு இழுத்துட்டு வந்திருக்கேன் உங்களை. எப்ப எதுல இன்டர்வியூ கேட்டாலும் முத்து செல்வம் ஐயோ வேண்டாம் மேம் அப்படின்னு கூச்சமா நெளிவாரு. சோ இன்னைக்கு வந்து நான் சொன்னேன் நான் இருப்பேன், ஃபுல் செஷன் கூட இருப்பேன், நீங்க வாங்க அப்படின்னு கேட்டதுக்கு ரீசனே உங்களை வந்து நிறைய பசங்க உங்களை மாதிரி இருக்காங்க. சோ அவங்களுக்கு நீங்க வந்து ஒரு தன்னம்பிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களை இன்னைக்கு முக்கியமா கூட்டிட்டு வந்தது. அண்ட் ரொம்ப முக்கியமா நீங்க எவ்வளவு வருஷம் படிச்சீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளவு வருஷம் படிச்சீங்க? நம்ம இதுக்காக படிக்கல மேடம், யூபிஎஸ்சி தான் படிச்சேன். நம்ம எல்லாமே வந்து தமிழ் மீடியம், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தோம். எக்கனாமிக்ல ஏதோ கோச்சிங் இன்ஸ்டியூட் கூட போக முடியல. அப்படின்னு போது எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்து யூபிஎஸ்சி என்னோட 4th இன்டர்வியூல நான் யூபிஎஸ்சி என்னோட 4th இன்டர்வியூ 4th அட்டெம்ப்ட்ல நான் யூபிஎஸ்சி இன்டர்வியூ போனேன். ஓகே. அதுக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சது 4 இயர்ஸ். யூபிஎஸ்சி இன்டர்வியூ போறதுக்கு எனக்கு 4 இயர்ஸ் ஆச்சு. ஓகே. குரூப் 1க்கு எவ்வளவு வருஷம் ஆச்சுங்க? குரூப் 1 வந்து நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் நான் 2013 ல முடிச்சேன். 2017 அந்த டைத்துல வந்து என்னோட 15ல எக்ஸாம் வந்தது. 15ல எக்ஸாம் எழுதினேன், 17ல ரிசல்ட் வந்தது. அப்படி ஜாயின் பண்ணேன். என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல குரூப் 1. ஓகே. மெயின்ஸ் தமிழ்ல தாங்க எழுதினாரு. மெயின்ஸ் தமிழ்ல தான் எழுதினாரு. அதுக்கு நானே ஆன்சர் சொல்லிட்டேன். இன்டர்வியூல உங்களுக்கு கேட்ட முக்கியமான क्वेश्चंस என்னென்ன அது ஷேர் பண்ணிருங்க. நான் என்னோட இது டேப் யூபிஎஸ்சில என்னோட இது என்னோட டேப் பார்த்தாங்க. டேப் பார்த்துட்டு டேப்னா டீடைல்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம்ங்க, தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே. என்னோட டேப்பை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, அந்த இன்டர்வியூ பேனல்ல இருக்க அந்த சேர்பர்சன், ஃபர்ஸ்ட் போஸ்ட்மேன், அதுக்கப்புறம் டிடிஆர், அதுக்கப்புறம் டெப்டி கலெக்டர், இப்படி இருந்தது பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் நிறைய ஸ்போர்ட்ஸ்ல நிறைய அச்சீவ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த அவார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பரவாயில்ல சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் டேப்னு தான் ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிக்கும் போது நல்லா தான் போகுது அப்படின்னு நினைச்சேன். எனக்கு கொஸ்டின்லாம் நல்லா எல்லா ஆங்கிள்லயும் வந்தது. என்னோட டேப்ல இருந்து வந்தது, அதுக்கப்புறம் என்னோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து வந்தது. உங்களுக்கு போஸ்ட்மேனா நீங்க ஒரு இது ஒர்க் பண்ணிருக்கீங்க ஒரு 1 year. அதுல நீங்க ரொம்ப அது வந்து நிறைய பப்ளிக்கோட நீங்க நிறைய இடத்துல கனெக்ட் ஆகுவீங்க, நிறைய பப்ளிக்கோட ஒர்க் பண்ற மாதிரி தான். ஏதாவது உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன்னா, ஒரு டைம் நான் ஓல்டேஜ் பென்ஷன் டெலிவர் பண்ண போனேன். ஓல்டேஜ் பென்ஷன் ஓகே 1000 ரூபாய் பணம் நாங்க தான் போஸ்ட்மேன், அப்போ நாங்க தான் டெலிவர் பண்ணிட்டோம். ஓகே. போயிட்டு ஒரு பார்ட்டிக்கு டெலிவர் பண்ண போனோம். அந்த பார்ட்டி வந்து என்னன்னா, அவங்களுக்கு அந்த வீட்டுல யாருமே கிடையாது, அவங்க வந்து தனியா இருக்காங்க. அவங்களால இது கூட வைக்க முடியாது, இது அவங்களுக்கு கை இதுதான் வைப்பாங்க, தம்பு தான் வைப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட போயிட்டு வாங்க போறேன், அவங்களால எந்திரிச்சு கூட வர முடியாது. அவங்களுக்கு அது கொஞ்சம் அந்த டயத்துல ரொம்ப இதே கொஞ்சம் என்ன சொல்றது, சுயநினைவே இல்லாம ரொம்ப அந்த கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜ் போயிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், பக்கத்துல ஒரு ஒரு டாக்டர் இருந்தாங்க, ஃபோன் போட்டு வர வச்சு டாக்டர் வர வச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு என்னால பணம் அவங்களுக்கு டெலிவர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு போய் திரும்பி போறேன், அவங்களால கை வந்து இது பண்ண முடியல. அதனால என்ன பண்ணேன், பக்கத்துல இருந்த ஒருத்தவங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அவங்ககிட்ட 1000 ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டேன். எங்க ஆபீஸ்ல என்ன சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி அவங்க கிட்ட தான் கையெழுத்து வாங்கிட்டு வரணும் அப்படின்ட்டாங்க. இல்லைங்க அவங்களால பண்ணவே முடியாது, ரொம்ப அவங்க கிரிட்டிக்கலான இதா இருக்காங்க, அவங்களுக்கு கை நாட்டு கூட வைக்கிறது, அவங்களுக்கு கை வந்து தூக்கவே முடியல, இப்படி சொன்னா எப்படிங்க, இதை அக்செப்ட் பண்ணிக்கங்க அப்படின்ட்டு எங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல சொன்னேன். இல்ல கண்டிப்பா அவங்க மட்டும் வாங்கிட்டு வரணும் அப்படின்ட்டு திரும்ப நான் போனேன். போயிட்டு என்ன சொல்றேன் மேடம், அவங்க கிட்ட கை திருப்பி அப்பயுமே இதா இருக்கு, அவங்களால கையை கொஞ்சம் நெளிஞ்சிருக்கு, அவங்களால இழுக்கவே முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணேன், அவங்க காலில் அந்த கட்டை விரல் இருக்குல்ல, அதுல மையத்தடவை நான் வச்சேன்.
அப்ப வந்து அவங்க வந்து அங்க அவங்க என்ன சொல்றது, அவங்களோட 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் 2மே போயிருந்தாங்க. இருந்தாலும் நான் அதை இதெல்லாம் கொஞ்சம் பாட்டி கொஞ்சம் தள்ளிக்குங்க அப்படின்னு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அவங்க காலை கழுவிட்டு திரும்ப அந்த கால மையத்துல நான் வச்சுட்டு வந்தேன். இந்த இன்சிடென்ட் அவங்க இன்டர்வியூ போடல. அவங்க ரொம்ப சந்தோஷமானாங்க. ஆனா என்ன ரீசனால எனக்கு மார்க் கம்மியாச்சு அப்படின்ட்டு எனக்கு இது வரைக்கும் தெரியல. நான் தமிழ்ல அட்டன் பண்ணேன் எல்லா இன்டர்வியூ ஃபுல்லாவே தமிழ்ல தான் அட்டன் பண்ணேன். அவங்க என்ன கேட்டாங்க, நீங்க ஒரு அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, நீங்க ஆல்ரெடி ஒரு டெப்டி கலெக்டரா இருக்கீங்க, இருக்கும்போது நீங்க இங்கிலீஷ்ல அட்டன் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்காங்க. ஓகே, மேபி அது ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க ஆல்ரெடி டெப்டி கலெக்டரா இருக்கீங்க, உங்க ஸ்டேட்ல டெப்டி கலெக்டரா இருக்கீங்க, இன்னும் கொஞ்ச நாள் உங்களுக்கு கன்ஃபர்மெண்ட்ல நீங்க ஐஏஎஸ் ஆயிருவீங்க. சோ அப்புறம் ஏன் திரும்ப நீங்க யூபிஎஸ்சி எழுதுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஓகே, இதுக்கு நம்ம என்னமோ ஆன்சர் சொல்லி பார்த்தோம், பட் அவங்க அதுதான் அது ப்ரீ இதுவா அவங்களே முடிவு பண்ணிருப்பாங்க. சோ அது ஒன் ஓகே. அதுக்கப்புறம் எனக்கு நிறைய ஆன்சர் கேட்டாங்க. நம்ம சபரிமலை இஷ்யூஸ் பத்தி கேட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம பீகார், யூபி, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட்ல என்ன ஏன் ஓரளவுக்கு டெவலப் ஆகாம இருக்கு கம்பேர் டு சதர்ன் இந்தியா அப்படின்னு நிறைய கொஸ்டின் இருந்தது. அதுக்கப்புறம் நான் செக்யூரிட்டி ஆங்கிள் நிறைய கேட்டாங்க. ஓகே, இதுக்கு எல்லாமே நல்லதான் ஆன்சர் பண்ணேன். பட் தமிழ்ல அட்டன் பண்ணிட்டேன். அதான் என்னோட நான் நினைக்கிறேன். அவங்க ஒரு டெப்டி கலெக்டரா இருந்துட்டு தமிழ்ல அட்டன் பண்றீங்களா அப்படின்னு நினைச்சிட்டாங்க. இன்னொன்னு வந்து ஆல்ரெடி நீங்க டெப்டி கலெக்டரா இருக்கீங்க உங்க ஸ்டேட்ல, சோ எதுக்கு நீங்க இந்த மாதிரி திரும்பி இன்டர்வியூ வரீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஓகே, சோ அது ஒரு ஆன்சர். இந்த அட்டெம்ப்ட்ல நம்ம சரி பண்ணிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த அட்டெம்ப்ட்ல நீங்க இங்கிலீஷ்லயே அட்டெண்ட் பண்ணுங்க, ஆப்வியஸா கிடைச்சிரும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. கண்டிப்பா இந்த அட்டெம்ப்ட்லயும் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வரும், அது எனக்கு நம்பிக்கை இருக்கு. அண்ட் இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க, டெப்டி கலெக்டர்ல இருந்து ஐஏஎஸ் ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னுட்டு. இப்ப ரீசன்ட் முன்னாடி எல்லாம் கொஞ்சம் ப்ரொமோஷன் ஒரு 10 இயர்ஸ்ல வந்துட்டு இருந்தது. 10 to 11 இயர்ஸ் வந்து இப்போ 15 இயர்ஸ் ஆகும், மினிமம் 15 இயர்ஸ். ஓகே, இதுக்கப்புறம் எங்களுக்கு டெப்டி கலெக்டர்ல இருந்து டிஆர்ஓ, ஓகே, டெப்டி ஆஃபீஸர், அதுல ஒரு 8 இயர்ஸ் சேர்த்து ஒர்க் பண்ணோம். தென் நாங்க ஐஏஎஸ் கன்ஃபர்மேஷன். ஓகே, சூப்பர். சோ அந்த ஐஏஎஸ் கன்ஃபர்மெண்ட் அப்படிங்க வரும்போது அதுக்கு தனியா ட்ரைனிங் ஏதாவது கொடுப்பாங்களா? இல்லைங்க மேடம், அதுக்கு எதுவும் கிடையாது. நம்ம இதுல இருந்து அதுக்கு எக்ஸாம் அப்படின்ற எதுவுமே எழுத தேவையில்லை. இதுல இருந்து அகாடமிக் as per seniority இதுலயே நம்ம போயிடும். ஓகே, ஓகே, 33% அந்த ஸ்டேட் சர்வீஸ்ல இருந்து எடுப்பாங்க. ஓகே, ஃபைன் ஃபைன். சோ அதுக்கு தனியா இன்டர்வியூ கிடையாது இல்லீங்களா? அதுக்கு இல்லை மேடம். ஓகே, சூப்பர். சோ வேற ஏதாவது क्वेश्चन லெஃப்ட் அவுட்டா மக்களே? எல்லாமே கேட்டுட்டேன்னு நினைக்கிறேன் உங்களோட சார்பா, ரைட்டா? சோ ஆப்வியஸா இன்னைக்கு ஒரு நல்ல செஷன் எனக்கு தெரிஞ்சு. பயங்கர என்ன சொல்ற, ஒரு நல்ல மனுஷனை நான் வந்து உங்களுக்கு கை காமிச்சு விட்டுருக்கேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவர் வந்து டெப்டி கலெக்டரு அதெல்லாம் வந்து எனக்கு அடுத்ததுதான், ஓகேங்களா? ஆப்வியஸா அவர் வந்து ஒரு நல்ல மனிதரா இருந்திருக்காரு. அதுதான் வந்து இந்த இன்டர்வியூ முழுக்க வந்து நான் பார்த்தேன். அதாவது சில விஷயங்கள் நம்மளை தாண்டி நம்மளோட பதில்கள்ல வந்து தெரியும். சோ அப்படி வந்து நீங்க ஒரு அதிகாரியா எனக்கு தெரியல, ஒரு என்ன சொல்றது, ஒரு டெப்டி கலெக்டரா எனக்கு தெரியவே இல்லை. ஒரு நல்ல மனிதனா தான் நான் ஃபீல் பண்ணேன் ஒரு இடத்துலயுமே. அண்ட் கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அதிகாரத்துக்கு போனதுக்கு அப்புறம் அந்த கஷ்டம் ஞாபகம் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ். சோ அது வந்து உங்ககிட்ட இருக்கு எப்பவுமே. சோ அந்த நல்ல குணமே உங்களை இன்னும் நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு போகும். ரொம்ப நல்ல நிலைமைக்கு நீங்க வருவீங்க. ஐஏஎஸ் ஆனதுக்கு அப்புறமும் இதே மாதிரி ஒரு இன்டர்வியூ நான் உங்களை எடுக்கணும்னு ஆசைப்படுறேன் முத்து. கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். யூ டிசர்வ் இட். ஆக்சுவலி யூ டிசர்வ் மோர் தென் எனிஒன் எல்ஸ். ரொம்ப ஓப்பனா ஷேர் பண்ணீங்க, எந்த ஒரு இன்ஹிபிஷனும் இல்ல. நம்மள என்ன நினைப்பாங்க, நம்ம கெத்தா பேசணும் அப்பெல்லாம் எதுவுமே இல்லாம, நானும் உங்களை மாதிரி ரத்தமும் சதையும் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் தான், நானும் எங்க அம்மா உழவர் சந்தையில காய் விற்பாங்க, நான் சைக்கிள்ல தான் போவேன் அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய பேருக்கு கட்ஸ் கிடையாது. சோ அந்த விதத்துல யூ ஆர் அ ஜென்யூன் பர்சன், யூ ஆர் ரியல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஐம் வெரி வெரி ப்ரௌட் முத்து. உங்களை விட எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்திருக்கும். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஆகட்டும், வறுமை ஆகட்டும், தமிழ் ஆகட்டும், இல்ல இன்ஜினியரிங் ஆகட்டும், இல்லைன்னா வந்து குரூப் 1 எப்படி படிக்கிறதுன்றதாகட்டும், கிடைச்ச ஒரு சின்ன வேலையில இருந்துகிட்டு அந்த ஹியூமிலியேஷன்ஸ் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுங்கிறதாகட்டும், ரிவிஷன் ஆகட்டும், யூபிஎஸ்சி இன்டர்வியூ ஆகட்டும், எல்லா எக்ஸ்ட்ரீமையும் நீங்க அழகா டச் பண்ணீங்க. ஈவன் ஐ ஃபெல்ட் வெரி வெரி இன்ஸ்பயர்ட் பை யூ. ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஹானஸ்டா சொல்லணும்னா ரொம்ப வந்து எனக்கு புலங்காகிதமா அப்படி ஒரு ஃபீல் இருக்கு. ரொம்ப நன்றி முத்து. எனக்கு தெரியும் உங்களுக்கு இது எவ்வளவு டெலிகேட்டான ஒரு கஷ்டமான விஷயம்னு. இன்டர்வியூலாம் கடுப்பா இருக்கும்.
தெரியும் எனக்கு. பட் ஸ்டில் யூ டிசர்வ் இட். நம்ம பசங்களோட அன்பு வந்து உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் நினைச்சேன். அது கண்டிப்பா எனக்கு கிடைச்சிருக்கும். யூ ஆர் அ ரியல் ஹீரோ முத்து, அதுல டவுட்டே கிடையாது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் சச் அன் இன்ஸ்பைரிங் செஷன். அப்படியே ரொம்ப அடிமனசுல இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. தேங்க்யூ முத்து. ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி. அண்ணா அகாடமி நித்யா மேடம் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. ஃபைனலா பசங்களுக்கு ஏதாவது உங்களோட இது சொல்லுங்க. கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் மேடம். ரொம்ப கஷ்டப்படுற பசங்களுக்கு, ரொம்ப ரூரல் பேக்ரவுண்ட், ரொம்ப வறுமையில வர பசங்களுக்கு கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வித் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம். எப்பவுமே அந்த ஒரு நம்ம இதா இருக்கும், ரொம்ப வறுமையில இருக்கும் அப்படிலாம் நினைக்காம, நான் இங்க நம்ம லைப்ரரி ரொம்ப பயங்கரமா யூட்டிலைஸ் பண்ணுவோம். கிடைக்கிற சின்ன சின்ன ரிசோர்ஸையும் நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணணும். மற்ற எல்லாருமே அகாடமி போய் படிப்பாங்க. எனக்கு வேற வழியே இல்லை, நம்ம கண்டிப்பா லைப்ரரி தான் போய் படிக்கணும் அப்படின்ட்டு லைப்ரரியிலே போயிட்டு எல்லா புக்கும் படிப்பேன். யாருக்கிட்டையும் தெரியாத விஷயங்கள கூசாம எடுத்து தெரிஞ்சுக்கணும். நான் மற்றவங்க மாதிரி எனக்கு மற்றவங்ககிட்ட கேட்டா எனக்கு அசிங்கம் அப்படிலாம் நினைக்கணும். போயிட்டு தெரியாத விஷயத்த அவங்ககிட்ட கேட்டு படிச்சுக்கணும். அவங்க ஏன்னா அகாடமி போயிட்டு வந்துட்டா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஸோ நம்ம போகலாம் அப்படின்றத அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ எந்த ஒரு இதுலயும் நம்ம அந்த ஃபீல்டுல ரொம்ப ஒரு குரூப்பா சேர்ந்து படிச்சோம்னா இன்னும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். இதுல கொஞ்சம் பொறுமையும் இருக்கணும். கொஞ்சம் ரூரல் பேக்ரவுண்ட்ல இருந்து வர பசங்க என்ன மாதிரி நான் என்னோட இதெல்லாம் ஆங்கில இருந்து சொல்றேன். எனக்குலாம் ரொம்ப பொறுமையா இருந்துதான் நான் வந்திருக்கேன். ஒரு சில நம்ம பசங்களுமே ரூரல் பேக்ரவுண்ட்ல இருந்து வர பசங்க. ஓ, சாரோடது ஏதோ கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐ கெஸ் ஏதோ இஷ்யூவா இருக்கும்னு நினைக்கிறேன், நெட்வொர்க். ஸோ ஹவ் வாஸ் த செஷன்? எல்லாருக்கும் செஷன் யூஸ்ஃபுல்லா இருந்ததா? ரியலி மோட்டிவேட்டிங் இல்லையா? யா, வெரி டவுன் டு எர்த், பயங்கர இன்ஸ்பைரிங்க. நீங்க எதிர்பார்க்கவே முடியாது இப்படி ஒரு ஸ்டோரி அவர்கிட்ட இருந்து. இன்ஃபேக்ட் ஒரு நிமிஷம், கீப் காலிங். கட் ஆயிடுச்சுமா? நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். நான் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லிடுறேன். தேங்க்ஸ்மா, தேங்க்யூ ஸோ மச். யா, பாய் பாய். யா, பாய். ஸோ அவருக்கு பவர் கட் ஆயிடுச்சான், லேப்டாப் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அவர் சார்பா நான் சொல்லிக்கிறேன். ஸோ அவர் சொன்ன எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம் தான். பட் ஸ்டில் அவரோட வாயில நீங்க கேட்கும் பொழுது அது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும்னு நினைச்சேன். எங்கேயுமே வரமாட்டாரு அவரு, எதுக்குமே வரமாட்டாரு. இதை என்ன சொல்லுவாங்க, இந்த டீச்சருக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்தாரு. பட் ஸ்டில் ஐ ஃபெல்ட் ரியலி ஹாப்பி. ஏன்னா இப்படி ஒரு பர்சன் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கே வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா நம்ம நிறைய வந்து சக்சஸ் ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து வேற மாதிரி கேட்டிருப்போம். இது வந்து கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரி. ஸோ யோசிச்சு பாருங்க. போஸ்ட்மேன், உங்க எல்லாருக்கும் நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். இவர் வந்து ஒன் ஆஃப் தி கைண்ட் தான். இன்னும் இந்த மாதிரி எவ்வளவோ பேர் இருக்காங்க. எல்லாரையும் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன். நீங்க அது வரைக்கும் அப்படி ஒருத்தரா மாறுறதுக்கான வேலைகள் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு நீங்க பாஸ் ஆனீங்கன்னா உங்களையும் இதே மாதிரி ப்ரௌடா எல்லா ஃபேக்கல்டிஸுமே, எல்லா எஜுகேட்டர்ஸுமே வந்து உங்களையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ரைட்டா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஐ மீன் என்ன சொல்ற, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அவர் வர்றதுக்கு. கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் இருந்தது. ரொம்ப பொறுமையா இருந்தீங்க, ரொம்ப டீசெண்டா டிக்னிஃபைடா நடந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஸோ நீங்க எல்லாருமே ஓரளவுக்கு வந்து தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்மா, தேங்க்யூ. ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் பாஸ் ஆகணும். நான் எப்பவுமே அவர்கிட்ட சொல்ற அதே விஷயம்தான். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்வாங்க. அது டீச்சர்ஸுக்கும் பொருந்தும். சொல்லி கொடுக்கறத விட பெருமை எப்ப இருக்கும்னா, நீங்க அதை பாஸ் ஆகி ஒரு நல்ல மனுஷனா இந்த சமுதாயத்துல ஒரு ஹியூமன் பீயிங்கா, ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்கா வந்து நிற்கும் போது அதை விட பெரிய சந்தோஷம் எந்த எஜுகேட்டருக்குமே வேற எதுவுமே கிடையாது. ஸோ தேங்க்யூ ஆல் அண்ட் ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் இது மாதிரி ஒரு நாளைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி முத்து சார்பாவும் நான் உங்களுக்கு விஷ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அவர் கடைசியா உங்களுக்கு குட் பை சொல்ல முடியல. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நாளைக்கு நைட் 10 மணிக்கு ஜாஃபர் சித்திக் டிஎஸ்பி உங்க கூட பேசுவாரு. சேம் உங்களுக்கு வந்து ஐ மீன் கேள்வி கணையில பேசுவாரு. அண்ட் நாளைக்கு சாம்பியன்ஷிப் டெஸ்ட் சீரீஸ் இருக்கு, அதையும் அட்டென்ட் பண்ணுங்க. அண்ட் எல்லாருக்குமே வெரி பிக் தேங்க்யூ. ஸோ பிளஸ் கோர்ஸ் ஜாயின் பண்றவங்க, நீங்க வெற்றி வாகை கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கு, வெற்றி கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கு, இலக்கு
எல்லா கோர்ஸுமே அடிப்படை விதை எல்லா கோர்ஸும் இருக்கு. நாளைக்கு சாம்பியன்ஷிப் எழுதுங்க. டாப் 10ல வந்தீங்கன்னா யூ வில் பி ஹேவிங் 10%, sorry, you will be having 1 year subscription for free for top 10 students. ஓகேங்களா? டைமிங் காலையில 10 மணிக்கு. ஓகேங்களா? காலையில 10 மணிக்கு லாகின் பண்ணுங்க. லைவ்ல டெஸ்ட் எழுதி ஃபர்ஸ்ட் டாப் 10 வரவங்களுக்கு மட்டும்தான் ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ நாளைக்கு சாம்பியன்ஷிப் நல்லா எழுதுங்க. நாளைக்கு நைட்டு 10 மணிக்கு ஜாஃபர் சித்திக் டிஎஸ்பியோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ்.